Good evening. Good evening, sir. Good evening, sir. Good evening. Okay. Start பண்ணலாமா? ஸோ இதுவரை என்ன பார்த்தோம்? ஏதாவது ஒரு ஞாபகம் இருந்தா 2-3 பாயிண்ட் சொல்லுங்க பார்ப்போம். சார் லைன்ஸ் ஆங்கிள்ஸ் பத்தி பார்த்தோம் சார். அப்புறம் சரி. ஈக்குவலேட்டர் ஆங்கிள் பத்தி அதோட ப்ராப்பர்ட்டிஸ் பத்தி பார்த்தோம் சார். அப்புறம் சென்ட்ராய்டு, ஆர்த்தோ சென்டர், மீடியன் அதெல்லாம் பார்த்தோம் சார். சரி, ஓகே. வேற வெயிட் பண்ணுங்க. சென்ட்ராய்டுனா என்ன? யாராவது? What is centroid? Meeting point of medians. Okay. Ortho center na? Altitude. Altitude எல்லாம் மீட் பண்ற பாயிண்ட் ஆர்த்தோ சென்டர். ஓகே. இன் சென்டர்னா? Angle bisector. ஆங்கிள் பைசெக்டர் எல்லாம் மீட் பண்ற பாயிண்ட். என்னப்பா? அதான் ஆங்கிள் பைசெக்டர் மீட் பண்றது. ஆங்கிள் பைசெக்டர் எல்லாம் மீட் பண்றது. ஓகே. சர்க்கம் சென்டர்னா? Perpendicular bisector. Perpendicular bisector. ஓகே. ரைட். ஸோ இன் ரேடியஸ் ஃபார்முலா என்ன? நீங்க 2 பேரை தவிர வேற யாராவது? எஸ்கே, இன் ரேடியஸ்க்கான ஃபார்முலா என்ன? சரி. இன் ரேடியஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன? A/√3 சார். அது வந்து ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிளுடைய சர்க்கம் ரேடியஸ்க்கான ஃபார்முலா. ஜெனரலா ஒரு ஃபார்முலா சொன்னோம்ல. ஏரியா பை செமி பெரிமீட்டர். ஓகே. அதே மாதிரி சர்க்கம் ரேடியஸ்க்கு A into B into C divided by 4 into area. ABC by 4 area. 4 area. ஓகே, சூப்பர். ரைட். ஓகே, சரி, ரைட். இப்போ நம்ம வந்து ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் பற்றி பார்க்க போகிறோம். ப்ளஸ் கொஞ்சம் தியரமும் பார்ப்போம். சரிங்களா? ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் பற்றி மட்டும் இல்லாமல் ட்ரையாங்கிள்ஸ் அப்படின்னாலே ஒரு சில தியரம். ஓகே, ரைட். ஸோ ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் வந்து 21லேருந்து 39 வரைக்கும் சம் இருக்குது. இது இப்போ சால்வ் பண்ணும்போது பாருங்கள், ரொம்ப ஈஸியான சம்ஸாக தான் இருக்கும். சரியா? அதுக்கு முன்னாடி கொஞ்சம் தியரம் நம்ம பார்த்துடலாம். ரைட். ஸோ இப்போ ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள்னு வரும்போது ட்ரையாங்கிள் இன் விச் எனி 2 sides ஆர் ஈக்குவல். இந்த ஏதாவது ஒரு 2 சைடு ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அது வந்து ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள். 3 சைடுமே ஈக்குவல்னா தான் ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள். ஏதாவது 2 சைடு ஈக்குவல் சொல்லிட்டாங்கன்னா அது வந்து ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள். சரிங்களா? ஸோ ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் இப்படி தான் இருக்கும். இது வந்து ஆங்கிள் பைசெக்டார். இங்க பாருங்க, ஆங்கிளை பைசெக்ட் பண்ணது. அதே மாதிரி இது ஆல்டிடியூட். அதே மாதிரி இதுதான் மீடியன். அதே மாதிரி இதுதான் பெர்பெண்டிகுலர் பைசெக்டார். அதனால தான் இதே லைன்ல இன் சென்டர், ஆர்த்தோ சென்டர், சென்ட்ராய்ட், ஓ வந்து என்னது? கட்டார்னு சொல்ல வேண்டாமா? சர்க்கம் சென்டர். ஐனா இன் சென்டர், ஹச்னா ஆர்த்தோ சென்டர், ஜினா சென்ட்ராய்ட், ஓனா சர்க்கம் சென்டர். சரிங்களா? ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள்ல இந்த 4ம் ஒரே பாயிண்ட்ல இருந்துச்சு. ஆனா ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள்ல அந்த பாயிண்ட் ஒன்னொன்னும் கொஞ்சம் கேப்ல இருக்கு. சரிங்களா? ஆர்டர் பாருங்க. ஃபர்ஸ்ட் இன் சென்டர் இருக்கு, அடுத்து ஆர்த்தோ சென்டர் இருக்கு, அடுத்து சென்ட்ராய்டு இருக்கு, அடுத்து சர்க்கம் சென்டர் இருக்கு. சரிங்களா? இப்போ சர்க்கம் சென்டர்னா
இதுல இருந்து இதை நம்ம கனெக்ட் பண்ணோம்னா அது வந்து ரேடியஸா இருக்கும். சரியா? இது 3 ரேடியஸா இருக்கும். இதை வச்சு அப்படியே ஒரு சர்க்கிள் போட்டுடலாம். இதுதான் சர்க்கம் சென்டர். இது இன் சென்டர்னா இதுக்குள்ள ஒரு ஒரு சர்க்கிள் மாதிரி வரும், இன் ரேடியஸ். சரிங்களா? ஹச் ஆர்த்தோ சென்டர். ஸோ பெர்பெண்டிகுலர் எல்லாம் மீட் பண்ற பாயிண்ட். ஜி வந்து மீடியன். ஓகே, ஒரு ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள்ல இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ IHGO. ஓகே, அதே மாதிரி மூணாவது சைடை வந்து பாதியா அது பிரிச்சிருக்கும். ஸோ இந்த ரெண்டு சைடும் ஈக்குவல். மூணாவது சைடோட மொத்த லென்த் வந்து B. ஸோ இது B/2, இது B/2. சரியா? AB equal to AC. All 4 center lies on the line AD. ஸோ இந்த ADங்கிற லைன்ல தான் இந்த 4 பாயிண்ட்டுமே இருக்கும். சரிங்களா? ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள்ல இந்த 4ம் ஒரே பாயிண்டா இருக்கும். சரியா? இப்போ ஆல் 4 சென்டர் லைஸ் ஆன் லைன் AD சொல்லியாச்சு. ஸோ ஏடியோட லென்த்தை என்ன சொல்றாங்க? அது வந்து ஹைட்டு. ஸோ இதை எப்படி பிரிக்கிறாங்கன்னா, இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். சரிங்களா? ஸோ இது ஹைப்போட்டெனஸ், இது வந்து ஒரு சைடு. ஸோ இப்போ எனக்கு அந்த ஹைட் வேணும் அப்படின்னா A² - B²/4 இதுக்கு ரூட் எடுக்கணும். பித்தகோரஸ் தியரம் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. சரியா? ஓகே, புரியுதா? ஏடி. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணியிருக்காங்க. 4A² - B²/2. ஸோ இதுதான் ஹைட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஹைட் ஆஃப் த ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள் வந்து இது. அண்ட் தென் பேஸ் ஆஃப் த ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள் வந்து B. ஸோ ஏரியா இஸ் ஈக்குவல் டு half into பேஸ் into ஹைட். சரிங்களா? ஸோ அதுதான் B/4 ரூட் ஆஃப் 4A² - B² அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ ஏரியா ஃபார்முலா. சரிங்களா? உங்களுக்கு Bங்கிறது இந்த பேஸ், இந்த லைனு, ஏங்கிறது 2 ஈக்குவல் லென்த்து, அகைன் Bங்கிறது இந்த பேஸ். சரிங்களா? மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து இந்த ஃபார்முலாவை நம்ம வந்து டைரக்டா யூஸ் பண்ண மாட்டோம். பிகாஸ் நமக்கு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளோடைய ஃபார்முலா தெரியுங்கிறதுனால இப்போ half into பேஸ் into ஹைட்டு. ஸோ இது ஹைட்டு, இது பேஸு. ஓகேங்களா? இது ட்ரிப்ளெட் பாருங்க, 8, 15, 17, 8, 15, 17. ஸோ half into பேஸ் into ஹைட் போட்டாலே நம்ம வந்து ஏரியா கண்டுபிடிச்சிடலாம். சில சமயம் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ற மாதிரி இருக்கும் ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கு. சரியா? ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் ரெண்டு சைடு ஈக்குவலா இருக்கும். ஒரே லைன்ல தான் 4 அந்த பாயிண்ட்டுமே இருக்கும், சென்டரும். ஆனால் வேற வேற இடத்துல இருக்கும். சரிங்களா? ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிளுக்கும் இதுக்கும் இதுதான் ஒரே ஒரு வித்தியாசம். ரைட், அதுக்கப்புறம் ஏரியா ஃபார்முலா. சரியா? எந்த ஒரு ட்ரையாங்கிள் எடுத்தாலும் half into பேஸ் into ஹைட்டு, அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. ஓகே, பேஸும் ஹைட்டும் தெரிஞ்சிச்சுன்னா நீங்க ஏரியா ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, கிளியர்? சார் எஸ் சார்னு சொன்னீங்களா? ஓகே, இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிறது ஒரு ஸ்பெசிபிக்கான ஒரு ப்ராப்பர்ட்டி. சரிங்களா? இஃப் 2 மீடியன்ஸ் ஆஃப் அ ட்ரையாங்கிள், எந்த ட்ரையாங்கிள் ஆனாலும் இருக்கலாம். இஃப் 2 மீடியன்ஸ் ஆஃப் அ ட்ரையாங்கிள் இன்டர்செக்ட் ஈச் அதர் அட் 90 டிகிரி. ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு, அதுல ரெண்டு மீடியன் வந்து 90 டிகிரில இன்டர்செக்ட் ஆச்சு அப்படின்னா, சரிங்களா, 90 டிகிரில இன்டர்செக்ட் ஆச்சு அப்படின்னா இங்க ஃபைனலா ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு பாருங்க. AB² + AC² is equal to 5 times of BC². இந்த சைடு இருக்கா? எப்போ அப்படின்னா ஒரு ட்ரையாங்கிள்ல ரெண்டு மீடியன் வந்து 90 டிகிரில இன்டர்செக்ட் ஆகும்போது. சரியா? இதைதான் அவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அது எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இதை நீங்க பாருங்களேன், பார்த்துக்கோங்க. சரியா? இந்த தியரி ஆல்ரெடி நான் உங்ககிட்ட கொடுத்துட்டேன் இல்லையா? பட் அட் த எண்ட் ஆஃப் த டே AB² + AC² equal to 5BC². இது வந்து ஞாபகம் வரணும். சரியா? AB இங்க இருக்கு, AC இங்க இருக்கு, அதுக்கு ஆப்போசிட்ல BC இருக்கு. இந்த இடத்துல இருந்து போற மீடியன்ஸ், ஓகேவா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. AB AC இப்படி இருக்கு, BC தான் பேஸ். ஸோ இங்க இருந்து போற மீடியன்ஸ் வந்து 90 டிகிரில மீட் பண்ணணும். அப்படி இருந்தாதான் AB² + AC² is equal to 5 times of BC². சரிங்களா? ஸோ என்ன பண்ணிருக்காங்கன்னா, இது மீடியன்ங்கிறதுனால இது ரெண்டு சைடும் ஈக்குவலு. ஸோ இது மொத்தமா AB, இது AB/2. தென் இது வந்து 2:3 ரேஷியோல பிரியும், பிகாஸ் இட் இஸ் அ மீடியன். சரிங்களா? அது 2x xன்னு எடுத்திருக்காங்க. அதே மாதிரி இந்த சைடு 2y yன்னு எடுத்திருக்காங்க.
ஸோ பித்தகோரஸ் தியரமை மாற்றி மாற்றி அப்ளை பண்ணி லாஸ்ட்டாக அவங்க வந்து இதை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. சரியா? பித்தகோரஸ் தியரம் தான் யூஸ் பண்ணியிருக்க முடியும், வேற எதுவுமே யூஸ் பண்ணியிருக்க முடியாது. ஒரு 90 டிகிரி ஹைப்போடெனஸ் எல்லாமே இருக்கு இல்லையா? சிம்பிளா ஒரு ட்ரையாங்கிள் 2 மீடியன்ஸ் வந்து 90 டிகிரில இன்டர்செக்ட் ஆச்சுன்னா AB ஸ்கொயர் பிளஸ் AC ஸ்கொயர் ஈக்குவல் டு 5BC ஸ்கொயர். அவ்வளவுதான். இதே ப்ராப்பர்ட்டி அப்படியே கொண்டு ஐசோசெலஸ் ட்ரையாங்கிளுக்கு நம்ம யூஸ் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா AB ஈக்குவல் டு AC, BE ஈக்குவல் டு CF. சரிங்களா? எங்க இந்த இடத்துல வந்து BE ஒரு மீடியன், CF ஒரு மீடியன் போட்டிருக்காங்க. உங்களுக்கு இந்த 2 லென்த்துமே ஈக்குவலா ஆயிடுச்சு அப்படின்னா இந்த BE CF இந்த 2 மீடியன் லென்த்துமே ஈக்குவலா இருக்கும். சரிங்களா? அதனால BE ஈக்குவல் டு CF அப்படின்னு இதில் அப்ளை பண்ணும்போது AB ஸ்கொயர் பிளஸ் AC ஸ்கொயர் ஈக்குவல் டு 5BC ஸ்கொயர்ல அப்ளை பண்ணும்போது நமக்கு இந்த மாதிரி வந்துருது. 2AB ஸ்கொயர் ஈக்குவல் டு 5BC ஸ்கொயர். ஸோ AB பை BCயோட வேல்யூ வந்து √5 டிவைட் பை √2 அப்படின்னு வந்துடுது. எப்போனா இது வந்து ஐசோசெலஸ் ட்ரையாங்கிளுக்கு. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டில இருந்து இது இப்படி மாறுது. சரிங்களா? புரிந்ததா? ஸோ ஸ்பெஷல் கேஸ் இன் ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள். அடுத்தீங்க பாருங்க, ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு ABC, G வந்து சென்ட்ராய்டு. ஸோ AG ஈக்குவல் டு BC, அதாவது இந்த AG வந்து இந்த BCக்கு ஈக்குவலா இருந்துச்சு அப்படின்னா ஆர் AD ஈக்குவல் டு 1.5 டைம்ஸ் ஆஃப் BC இப்படி இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து இந்த BGC இந்த ஆங்கிள் வந்து 90 தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? இதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. AG ஈக்குவல் டு BC, இந்த AG ஈக்குவல் டு BC இருக்கணும். இது ஒரு ஐசோசெலஸ் ட்ரையாங்கிளுக்கு தான். சரியா? AG ஈக்குவல் டு BC ஆர் AD ஈக்குவல் டு 1.5 டைம்ஸ் ஆஃப் BC இப்படி வந்துச்சுனாலே BGC ஈக்குவல் டு 90 டிகிரி. எனக்கு இதை விட இந்த ப்ராப்பர்ட்டி நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, 2AB ஸ்கொயர், AB பை BC வந்து √5 பை √2. எப்போனா when 2 medians of a triangle intersect each other at 90 degree அந்த சிச்சுவேஷன்ல தான். ஓகே, ஸோ ஐசோசெலஸ் ட்ரையாங்கிளுடைய ஒரு இன்ட்ரோ கொடுத்தாச்சு. இது ஒரு முக்கியமான ப்ராப்பர்ட்டி டிஸ்கஸ் பண்ணிட்டேன். அடுத்து சிமிலர் ட்ரையாங்கிள் பத்தி நான் சொல்ல போறேன். சரிங்களா? ஒரு பேசிக் சிமிலாரிட்டினா என்ன அப்படி சொல்லிட்டு, 2 triangles are similar if they have the same ratio of corresponding sides and equal pair of corresponding angles. ஓகேவா? Similarity of triangles, size may be different but shape should be same. ஓகே, ஸோ இப்படி ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு, இதே மாதிரி இவ்வளவு பெருசா ஒன்று இருக்கு. இந்த 2 சைஸும் உங்களுக்கு சேமா இருக்கும். ஷேப் வந்து சேமா இருக்கும், சைஸ் வந்து வேற வேற இருக்கலாம். இது 5 இருக்கலாம், இது 10 இருக்கலாம், இது 6 இருக்கலாம், இது 12 இருக்கலாம், இது 13 இருக்கலாம், 13 இருக்காது, இது 10 இருக்குன்னா இது 20 இருக்கலாம். சரிங்களா? இந்த மாதிரி இருக்கும். சைஸ் மே பி டிஃபரண்ட் பட் ஷேப் ஷுட் பி சேம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இப்படி ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு, டக்குன்னு ஒரு அப்டியூஸ் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இது ரெண்டும் சிமிலர் அப்படின்னு சொல்லிட முடியாது. ஸோ அதுக்காக. சரியா? இப்போ if 2 angle is same in a triangle then third angle will be similar. ஸோ இதை நம்ம நேத்தே பார்த்தோம். என்னன்னா இப்ப பாருங்க, ஒரு 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 ஆங்கிள் 50, ஒரு ஆங்கிள் 70 அப்படின்னா ஆப்வியஸா மூணாவது ஆங்கிள் 60 தான் இருக்க போகுது. அதே மாதிரிதான் இங்கேயும் ஒரு ஆங்கிள் 50, ஒரு ஆங்கிள் 70னா இன்னொரு ஆங்கிள் கண்டிப்பா 60 தான் இருக்க போகுது. இப்போ இந்த 2 ட்ரையாங்கிளும் சிமிலர் ட்ரையாங்கிள். சரிங்களா? ஆனா ஏபியோட லென்த்து வேற மாதிரி இருக்கலாம், டியோட லென்த்து வேற மாதிரி இருக்கலாம். சரிங்களா? ஆனா ஆங்கிள் வந்து ஒண்ணுதான். ஓகே, ஸோ இதுதான் அவங்க சிமிலர் அப்படின்னு சொல்றோம், கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ். ஸோ இப்போ இந்த 2 ட்ரையாங்கிளும் இந்த மாதிரி ஒரு சிம்பிள் போட்டிருக்காங்க இல்லையா, 2 ட்ரையாங்கிளும் சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ். இப்போ இதுல இருந்து நம்ம என்ன டெரைவ் பண்ணலாம்னா, சைட்ஸ் ஆப்போசிட் டு கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் இஸ் கால்டு கரஸ்பாண்டிங் சைட்ஸ். அதாவது இந்த 50 டிகிரிக்கு ஆப்போசிட் சைட்ல இருக்கிற இந்த பிசியும் இங்க 50 டிகிரிக்கு ஆப்போசிட் சைட்ல இருக்கிற இஎஃப்பும் கரஸ்பாண்டிங் சைட்ஸ் அப்படின்னு சொல்றோம். சரியா? ட்ரையாங்கிள் ஏபிசி சிமிலர் டு ட்ரையாங்கிள் டிஇஎஃப். ஸோ பிசி அதாவது 50 டிகிரிக்கு ஆப்போசிட்ல இருக்கிறது டிவைடட் பை இஎஃப் இங்கே வந்து 50 டிகிரிக்கு ஆப்போசிட்ல இருக்கிறது. ஓகேங்களா? ஈக்குவல் டு ஏசி. இப்போ நீங்க நியூமரேட்டர் ஃபுல்லா ட்ரையாங்கிள் ஏபிசி எடுத்தீங்கன்னா டினாமினேட்டர் ஃபுல்லா டிஇஎஃப் எடுத்திருப்பீங்க.
ஸோ பிசி டிவைடட் பை இஎஃப்ஆ இருக்கும், ஏசி டிவைடட் பை டிஎஃப்ஆ இருக்கும், ஏபி டிவைடட் பை டிஇஆ இருக்கும். இதுதான் சிமிலர் ட்ரையாங்கிளுடைய கான்செப்ட். சரிங்களா? மொதல் கண்டிஷன் 3 ஆங்கிளும் சேமா இருக்கணும் 2 ட்ரையாங்கிள்லையும். அதுக்கப்புறம் அந்த சைட்ஸ் வந்து கரஸ்பாண்டிங் சைட்ஸோட ரேஷியோ வந்து சேமா இருக்கும். உதாரணத்துக்கு இது 10ன்னா இது 5, இது வந்து 4ன்னு கொடுத்துட்டாங்க, இதுல 4ன்னா ஒரு 6ன்னு கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இது 10, இது 5, இது 6ன்னா இது என்னன்னு கேட்பாங்க. சரியா? ஸோ இந்த 5 தான் 10 அப்படின்னா ஸோ இந்த 6 வந்து என்ன? 3. சரிங்களா? அதுல பாதி, இங்க 10ல பாதி 5 அப்படியே இருக்கு. ஸோ இப்போ 6ல பாதி 3 அப்படியே இருக்கும். ஸோ இதுதான் அந்த ரேஷியோ நம்ம சொல்றோம். சரியா? பிசி டிவைடட் பை இஎஃப் ஈக்குவல் டு ஏசி டிவைடட் பை டிஎஃப் அப்படின்னு சொல்லிட்டு. இதுல ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. ரொம்ப ரொம்ப என்ன சொல்றது, ஜாமெட்ரியோடைய இதயம்னே சொல்லலாம் சிமிலர் ட்ரையாங்கிள. சரியா? இதை வச்சுதான் எல்லாமே கட்டமைச்சிருப்பாங்க. ஆனா நமக்கு வந்து அது ஒரு தியரமா தெரியும், ஒரு ஃபார்முலாவா தெரியும். ஆனா அது எல்லாத்தோட பேக்ரவுண்ட்ல சிமிலர் ட்ரையாங்கிள் தான் இருக்கு. நம்ம ஒரு எக்ஸ்டெண்ட் அளவுக்கு நம்ம லேர்ன் பண்ணலாம். சரியா? ரொம்ப வந்து மேக்ஸோடைய ஜீனியஸ் மாதிரி நம்ம ஃபுல்லாவும் இறங்க தேவையில்ல. நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து எந்த அளவுக்கு தெரியுதோ அது போதும். சரிங்களா? ஸோ சிமிலர் ட்ரையாங்கிள் வெரி வெரி இம்பார்ட்டன்ட்டு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. சரியா? 2 ட்ரையாங்கிள் 3 ஆங்கிள் கண்டிப்பா சேமா இருக்கும். இந்த ட்ரையாங்கிளையும் இந்த ட்ரையாங்கிளையும் 3 ஆங்கிள் சேமா இருக்கும். அப்பனாதான் அது சிமிலர் ட்ரையாங்கிள் நம்ம எடுத்துக்க முடியும். ரைட். இப்போ இந்த சைடு வந்து கரஸ்பாண்டிங் சைட்ஸோட ரேஷியோ வந்து சேம் அப்படின்னு சொல்லியாச்சு. இது வந்து ப்ராப்பர்ட்டி இல்ல தியரம் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். சரிங்களா? இன் சிமிலர் ட்ரையாங்கிள் ரேஷியோ ஆஃப் ஈச் கரஸ்பாண்டிங் லென்த் இஸ் ஈக்குவல். அதாவது பிசி பை இஎஃப், ஏசி பை டிஎஃப், ஏபி பை டிஇ இதெல்லாம் சைடு. h1 பை h2 அப்படின்னா ஹைட்டு, ஆங்கிள் பை செக்டார் 1 பை ஆங்கிள் பை செக்டார் 2, மீடியன் 1 பை மீடியன் 2, இன்ரேடியஸ் 1 பை இன்ரேடியஸ் 2, சர்க்கம் ரேடியஸ் 1 பை சர்க்கம் ரேடியஸ் 2, பெரிமீட்டர் டிவைட் பை பெரிமீட்டர். இவ்வளவு ரேஷியோ ஈக்குவல் பண்ணலாம் 2 ட்ரையாங்கிள் சிமிலர் அப்படின்னா. சரிங்களா? இப்ப இந்த இடத்துல வந்து வெறும் சைடு மட்டும் ஈக்குவல் பண்ணோமா, இந்த இடத்துல வரும்போது பாருங்க ஹைட்டும் ஈக்குவல். அதாவது இந்த ரேஷியோ சொல்றேன். ஏபி பை இஎஃப் தெரிஞ்சிச்சு அப்படின்னா 2 ட்ரையாங்கிளோட ஹைட் ரேஷியோவும் நீங்க கண்டுபிடிச்சிடலாம். அதே மாதிரி ஆங்கிள் பை செக்டார் 1, ஆங்கிள் பை செக்டார் 2, மீடியன் 1, மீடியன் 2. இந்த டினாமினேட்டர்ல இருக்கிறது எல்லாமே வந்து இந்த டிஎஃப் ட்ரையாங்கிள் ரிலேட்டடா சொல்றாங்க. இந்த ட்ரையாங்கிளுக்கும் மீடியன், ஹைட்டு, ஆங்கிள் பை செக்டார் எல்லாமே இருக்கும். அதே மாதிரி இந்த ட்ரையாங்கிளுக்கும் இருக்கும். ஸோ 2 ட்ரையாங்கிள் சிமிலர் அப்படிங்கும்போது இது எல்லாத்தோட ரேஷியோவும் சேம். சரிங்களா? இவ்வளோ இருக்கு. ஸோ ஒரு ட்ரையாங்கிள்னா சைட்ஸ் இருக்கு, ஹைட் இருக்கு, ஆங்கிள் பை செக்டார் இருக்கு, மீடியன் இருக்கு, இன்ரேடியஸ் இருக்கு, சர்க்கம் ரேடியஸ் இருக்கு, பெரிமீட்டர் இருக்கு. ஹைட் வேணுமா ஹைட் இருக்கு, பெரிமீட்டர் வேணுமா பெரிமீட்டர் இருக்கு. ஓகேவா? அடுத்து இது வந்து 1 டைமென்ஷன். இவ்வளவு நேரம் நம்ம பார்த்தது ஹைட் அப்படின்னா வெறும் சென்டிமீட்டர் இல்ல மீட்டர் அப்படின்னு இருக்கும். சைடு அப்படின்னா சென்டிமீட்டர் அல்ல மீட்டர் அப்படின்னு இருக்கும். மீடியன், ஆங்கிள் பை செக்டார். ஓகே, இதெல்லாம். ஆனா அடுத்து ஏரியான்னு வரும்போது ஜஸ்ட் இந்த ரேஷியோவை அப்படியே ஸ்கொயர் பண்ணணும், அவ்வளவுதான். சரியா? ஸோ ஏரியா ரேஷியோ அப்படியே ஸ்கொயர் பண்ணியிருக்கணும். ரேஷியோ ஆஃப் ஸ்கொயர் ஆஃப் கரஸ்பாண்டிங் லென்த். ஸோ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி, ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் டிஎஃப்னு போடுறாங்க. half into BC into H1, half into EF into H1, half கேன்சல் ஆகும். ஸோ BC into H1 நமக்கு ஏற்கனவே BC by EF equal to H1 by H2 தெரியும். ஸோ இதனால BC by EF ஸ்கொயர், AC by DF the whole ஸ்கொயர், AB by DE the whole ஸ்கொயர், இது 3 ஈக்குவல். சிம்பிளா வந்து இப்போ வந்து சைடு ரேஷியோ வந்து 2 ட்ரையாங்கிளுக்கு 2:3 அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா ஏரியா ரேஷியோ அப்படியே வந்து என்ன பண்ணிடணும், ஸ்கொயர் பண்ணிடணும், 4/9 அப்படின்ட்டு. சரியா? வால்யூம் ரேஷியோ கியூப் பண்ணிடணும் சார். கியூப் பண்ணிட வேண்டியதான், அவ்வளவுதான், முடிஞ்சு போங்க. இவ்வளவுதான் சிமிலர் ட்ரையாங்கிள். சரியா? இந்த 2 ஸ்லைடு புரியுதா? இந்த ஸ்லைடும் புரிஞ்சுச்சா? சரியான இம்பார்ட்டன்டான ஒரு பாயிண்ட் இதுதான். சரிங்களா? சைடு, ஹைட்டு, ஆங்கிள் பை செக்டார், மீடியன், இன்ரேடியஸ், சர்க்கம் ரேடியஸ், பெரிமீட்டர், இது எல்லாம் ஏரியா ஸ்கொயர்ல இருக்கணும், அவ்வளவுதான்.
சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு எதெல்லாம் சிமிலர் ட்ரையாங்கிளா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சாம்பிள் ட்ரையாங்கிள்ஸ் தான் இதெல்லாம். சும்மா ஒரு 90 டிகிரி ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எடுத்துட்டோம்னா ஒரு ஆங்கிள் வந்து 90, ஒரு டீட்டா, இன்னொன்று வந்து 90 மைனஸ் டீட்டா. சரிங்களா? இப்போ இதுக்குள்ளேயே இன்னொரு 90 டிகிரிக்கு நீங்க ஒரு லைன் போட்டீங்க அப்படின்னா, ஸோ இந்த ட்ரையாங்கிள்ல 90 இருக்கும். ஏற்கனவே டீட்டா வந்து காமனா இருக்கு. ஸோ ஆப்வியஸா இந்த ஆங்கிள் 90 மைனஸ் டீட்டாவா இருக்கும். ஸோ இந்த பெரிய ட்ரையாங்கிள்குள்ளேயே ஒரு குட்டி ட்ரையாங்கிள் இருக்கு. ஸோ இப்போ இந்த குட்டி ட்ரையாங்கிளும் பெரிய ட்ரையாங்கிளும் ஒண்ணுக்கு ஒன்று சிமிலர் ட்ரையாங்கிள். ஏன் அப்படின்னா 3 ஆங்கிள் சேம். சரியா? இப்போ இதுல பாருங்க, இதுல பாத்தீங்கன்னா இது வந்து டீட்டாவா இருக்கு. இங்க ஒரு லைன் போட்டுக்கிட்டாங்க, இது 90 டிகிரி. அதே மாதிரி இதுவும் 90 டிகிரி. சரிங்களா? ஸோ இது டீட்டானா இது 90 மைனஸ் டீட்டா. ஸோ இது 90 மைனஸ் டீட்டா, இது 90னா இது டீட்டா. அதே மாதிரி இது 90, இது டீட்டானா இது 90 மைனஸ் டீட்டா. இந்த ட்ரையாங்கிள்குள்ள 3 ட்ரையாங்கிள் இருக்கு. சரிங்களா? இந்த ட்ரையாங்கிள்குள்ள 3 ட்ரையாங்கிள் இருக்கு. 3 ட்ரையாங்கிளும் ஒண்ணுக்கு ஒண்ணு சிமிலர் ட்ரையாங்கிள். சரியா? ஃபர்ஸ்ட் இந்த குட்டியா இருக்கிற 2 ட்ரையாங்கிளும் ஒண்ணுக்கு ஒண்ணு சிமிலர் ட்ரையாங்கிள். ஏன் அப்படின்னா ஒரு ஆங்கிள் 90, இன்னொரு ஆங்கிள் டீட்டா, இன்னொரு ஆங்கிள் 90 மைனஸ் டீட்டா. அதே மாதிரி இங்கேயும் 90 டீட்டா 90 மைனஸ் டீட்டா. அடுத்து நீங்க பெரிய ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டீங்கன்னா இது 90, இது டீட்டா, இது 90 மைனஸ் டீட்டா. சரிங்களா? ஸோ ஒண்ணுக்கு ஒண்ணு 3 ட்ரையாங்கிளுமே சிமிலர் ட்ரையாங்கிள். செம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் இந்த கொஸ்டின்ஸ்லாம் சால்வ் பண்ணும்போது. சரியா? அடுத்து இது புரிஞ்சுச்சா? இதுக்குள்ள 3 ட்ரையாங்கிள் இருக்கு. 3ம் ஒண்ணுக்கு ஒண்ணு சிமிலர் ட்ரையாங்கிள் அப்படின்னு நான் சொல்றேன். அடுத்து இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கோங்க. இது ஒரு ட்ரையாங்கிள், நடுவுல இப்படி ஒரு கோடு போட்டாங்க. ஸோ அப்ப இது ஒரு ட்ரையாங்கிள். ஓகேவா? இப்போ இதுல இந்த மாதிரி 2 கோடு போட்டிருக்காங்க, இங்கேயும் 2 கோடுனா இந்த 2 ஆங்கிளும் ஈக்குவல் அப்படின்னு சொல்ல வராங்க. அதே மாதிரி இது டீட்டானா இது டீட்டான்னு சொல்ல வராங்க. இப்போ 3வது ஆங்கிள் என்னது? ஒரு டீட்டா இருக்கு, இங்க ஒரு ஆங்கிள் இருக்கு, 3வது ஆங்கிள் ஒண்ணு இருக்கணும்ல. ஆங்கிள் ஏ. நான் எதுவும் கொடுக்கல. இங்க பாருங்க, இது வந்து ஆங்கிள் பி, இது வந்து ஆங்கிள் சி. அங்க சீன்னு இருந்தா ஆங்கிள் சி, அவ்வளவுதான். இதுக்கு ஒரு பேரு டீட்டான்னு கொடுத்து வச்சுட்டாங்க. ஸோ இது கொடுக்கலன்னா இது ஆங்கிள் ஏ. இப்போ இந்த ட்ரையாங்கிள், அதுக்கப்புறம் இந்த குட்டி ட்ரையாங்கிள், இந்த 2 ட்ரையாங்கிளுமே ஆங்கிள் ஏ காமனா இருக்கு. சரிங்களா? அடுத்து ஒரு டீட்டா இருக்கு. அப்போ ஆப்வியஸா இந்த 3வது ஆங்கிளும் ஈக்குவலா இருக்கணும். அப்போ 3 ஆங்கிளும் 2 ட்ரையாங்கிளுக்கு ஈக்குவல் ஆயிடுச்சு அப்படிங்கும்போது ஒண்ணுக்கு ஒண்ணு சிமிலர் ட்ரையாங்கிள். சரியா? இதுல பாருங்க, ஏ ஈக்குவல் டு காமன் ஒரு ஆங்கிள். அதுக்கப்புறம் ஏபிசி ஈக்குவல் டு ஏடி ஈக்குவல் டு டீட்டா கிவன். ஸோ தேர்ட் ஆங்கிள் வில் ஆல்சோ பி ஈக்குவல். ஆப்வியஸா ஒரு 2 ட்ரையாங்கிள்ல இந்த ஆங்கிள் 40, இந்த ஆங்கிள் 40, இது 60, இது 60ன்னு சொல்லிட்டாங்கன்னா இந்த ஆங்கிள் என்னவா இருக்கும்? 80. அப்ப இதேதான் 80யா இருக்க போகுது. சரியா? ஆனா 2 ட்ரையாங்கிளும் சிமிலர் ட்ரையாங்கிள். பட் அந்த ஆங்கிள் வந்து வேற வேற இடத்துல இருந்தா கூட இது சிமிலர் ட்ரையாங்கிள் தான். ஓகே, இந்த ட்ரையாங்கிள் ஏபிசி சிமிலர் இந்த இடத்துக்கு வரணும். ட்ரையாங்கிள் ஏபிசி சிமிலர் டு ட்ரையாங்கிள் ஏடிஇ. இதுல ரொம்ப முக்கியமா நம்ம எழுதும் போது கூட கரெக்டா எழுதணும். சரிங்களா? இப்போ இதுல ட்ரையாங்கிள் ஏபிசின்னு போட போறேன், சிமிலர் டு ட்ரையாங்கிள். ஓகே, ஏ வந்து காமனா இருக்கிறதுனால ஸோ ஏக்கு ஏ அப்படியே போட்டுக்கிடணும். ஸோ பிங்கிறது டீட்டா. ஸோ இங்க வந்து டீட்டா என்ன இருக்குன்னு பாருங்க, டி தான் இருக்கு. ஸோ அப்ப டி. சி வந்து இந்த ஆங்கிள், ஸோ அப்போ அங்க வந்து இ. ஸோ அப்போ ட்ரையாங்கிள் ஏபிசி இஸ் சிமிலர் டு ட்ரையாங்கிள் ஏடிஇ. எப்படி நான் எழுதுறேன்னா அந்த ஆங்கிளை பேஸ் பண்ணி தான் எழுதுறேன். சரிங்களா? இப்போ நீங்க இந்த ஏடிஇக்கு பதிலா ஏஇடின்னு போட்டீங்கன்னா தப்பு, கன்ஃபார்மா தப்பு. ஏன்னா நீங்க வேற வேற ஆங்கிள் போட்டீங்க. சரியா? ஆங்கிள் ஏ காமன், ஓகே. ஆங்கிள் பி வந்து இங்க டீட்டான்னு இருக்கு, ஆனா ஆங்கிள் இ வந்து இங்க டீட்டா இல்ல. சரிங்களா? அதனால ஏஇடின்னு போட்டா தப்பு.
ஸோ அதை பெர்ஃபெக்டாக போடணும். கரெக்டாக அந்த ஆங்கிளுக்கு ஏற்ற மாதிரி போடணும். சரிங்களா? ஸோ இப்போ ட்ரையாங்கிள் ஏபிசி இஸ் சிமிலர் டு ட்ரையாங்கிள் ஏடிஇ. ஓகே, இப்போ வந்து டிஎஃப்னு இருக்கு. இது வந்து ஒரு எல்எம்என். ஸோ இது ஒரு 40 டிகிரி, இது ஒரு 30 டிகிரி, இது ஒரு 110. சரிங்களா? இது ஒரு 110, இது ஒரு 30, இது ஒரு 40. ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் எப்படி சொல்லுவீங்க? சிமிலர் ட்ரையாங்கிள்னு எப்படி சொல்றது? இது 40. சொல்லுங்க. Triangle DEF similar to NML. Triangle DEF similar to triangle NML. NML. எஸ். D வந்து 40, இங்க N வந்து 40, E வந்து இங்க 30, அங்க M வந்து 30, F வந்து 110, அங்க வந்து L வந்து 110. இப்படிதான் எழுதணும். சரிங்களா? அந்த ஆங்கிளுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டா எழுதிடணும். இதெல்லாம் பண்ணிட்டாலே சம்மு பாதி முடிஞ்சது. அடுத்து, if we make a right angle triangle in and right angle triangle, then big and small right angle are always similar. அதாவது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்குள்ள நீங்க ஒரு ரைட் ஆங்கிள் போட்டீங்க அப்படின்னாலே அந்த சின்ன ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளும் பெரிய ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளும் கண்டிப்பா வந்து சிமிலர் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா நமக்கு ஒரு ஆங்கிள் காமனா இருக்கும், ஒரு ஆங்கிள் 90 அப்படிங்கும்போது ஆப்வியஸா இன்னொரு ஆங்கிள் ஈக்குவலா தான் இருந்தாகணும். ஓகேவா? இப்போ இங்க பாருங்க, ட்ரையாங்கிள் ஏபிசி சிமிலர் டு இடிசின்னு சொல்றாங்க. இ வந்து 90 மைனஸ் தீட்டா, டி வந்து 90, சி வந்து தீட்டா. ஸோ அந்த ஆங்கிளுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டா எழுதணும். சரிங்களா? இது வரைக்கும் ஓகேவா? புரிஞ்சுதா? சிமிலர் ட்ரையாங்கிள் ஏதாவது டவுட் இருந்தா கேட்டுக்கோங்க. ரைட். அகைன் இதுவும் ஒரு ட்ரையாங்கிள். சரிங்களா? இதுல இந்த ஃபுல் ஆங்கிள் வந்து தீட்டா. ஓகேங்களா? இதுல ஒரு கோடு போட்டுக்கிட்டாங்க. இப்ப பாருங்க, இது தீட்டா, இங்க ஒரு 2 கோடு போட்டிருக்காங்க, அதே கோடு இங்கே போட்டிருக்காங்க. ஆங்கிள் சி வந்து காமனா இருக்கு. ஸோ ஏடிசிங்கிற ஒரு ட்ரையாங்கிள், தென் ஏபிசிங்கிற ஒரு ட்ரையாங்கிள், இந்த 2 ட்ரையாங்கிளும் சிமிலர். ஆங்கிள் சி காமனா இருக்கு. ஆங்கிள் ஏ ஈக்குவல் டு ஆங்கிள் ஏடிசி ஈக்குவல் டு தீட்டா given. ஸோ தேர்ட் ஆங்கிள் வில் பி ஈக்குவல். ஆங்கிள் ஏபிசி ஈக்குவல் டு ஆங்கிள் டிஏசி. இந்த நடுவுல போடுறதுதான் அந்த வேல்யூவா இருக்கும். சரிங்களா? ஏபிசினா இதுதான் ஆங்கிள், டிஏசினா இதுதான் ஆங்கிள். ஸோ ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு, நடுவில் ஒரு சிம்பிளா ஒரு கோடு போட்டாலே சிமிலர் ட்ரையாங்கிள் கான்செப்டை நம்ம அப்ளை பண்றோம். சரிங்களா? இது ஃபுல்லும் தீட்டா, இது தீட்டா, ஆங்கிள் சி காமனா இருக்கு, தென் இந்த தேர்ட் ஆங்கிள் கண்டிப்பா ஈக்குவலா இருக்கணும். இப்போ ஏபிசி சிமிலர் டு டிஏசி, ஏபிசி சிமிலர் டு டிஏசி. சரிங்களா? ரைட். அடுத்து, ஸோ இந்த மாதிரி 2 பேரலல் லைன் இருக்கு. சரிங்களா? இது பேரலல், இதுவும் பேரலல், இது வந்து டிரான்ஸ்வர்சல். இந்த மாதிரி இருந்தாலும் இந்த ட்ரையாங்கிளும் சிமிலர் ட்ரையாங்கிளா இருக்கும். ஏன்னா இது 2 பேரலல் லைனு, ஸோ இது டிரான்ஸ்வர்சல் லைனு. அதனால இது தீட்டானா இதுவும் தீட்டா, இது ஆல்ஃபானா இதுவும் ஆல்ஃபா, இது 2 வெர்டிகலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ். ஸோ இந்த மாதிரி 3 ஆங்கிளும் ஈக்குவலா இருந்துச்சுன்னா அது சிமிலர் ட்ரையாங்கிள். சரிங்களா? ட்ரையாங்கிள் ஏஓபி, ஏ வந்து ஆல்ஃபா, ஓ வந்து அந்த வெர்டிகலி ஆப்போசிட் ஆங்கிள், பி வந்து தீட்டா. இஸ் சிமிலர் டு சிஓடி. சி வந்து ஆல்ஃபா, ஓ வந்து வெர்டிகலி ஆப்போசிட் ஆங்கிள், இது வந்து தீட்டா. ஸோ சிஓடிக்கு சிமிலரா இருக்கும். அப்படின்னா நமக்கு ஏபிக்கு ஒரு லென்த் கொடுத்துருப்பாங்க, டிசிக்கு ஒரு லென்த் கொடுத்துருப்பாங்க. அதை வச்சு இந்த மற்ற லென்த் எல்லாம் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ இங்க எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்க. 2 பேரலல் லைனு, H1 H2 கொடுத்துருக்காங்க. இது 10 14 அப்படின்னு சொல்றாங்க. இப்போ H1/H2 வந்து 10/14. இது வந்து 10 இருக்கும், இது 14 இருக்கும். அந்த ரேஷியோல இருக்கும். சரிங்களா? ஸோ H1:H2 = 5:7. ஓகேவா?
ரைட். கான்குருவன்சி. கான்குருவன்சி ஆஃப் அ ட்ரையாங்கிள். சரிங்களா? என்ன அப்படின்னா ஜஸ்ட் ஏபிசி நீங்க இருக்கு, இங்க டிஎஃப்னு இருக்கு. இந்த நேம் மட்டும் தான் வேற. மற்றபடி இந்த ட்ரையாங்கிளை காப்பி பண்ணி அப்படியே பேஸ்ட் பண்ணா இது வந்துடும். சரிங்களா? இதை காப்பி பண்றோம், பேஸ்ட் பண்றோம். இங்க இதை மட்டும் தான் மாத்திருக்கோம். இதுதான் கான்குருவன்சி அப்படின்னு அர்த்தம். சிமிலர் ட்ரையாங்கிளுக்கும் கான்குருவன்சிக்கும் என்ன வித்தியாசம்னா, சிமிலர் ட்ரையாங்கிள்ல இந்த ட்ரையாங்கிளும் இந்த ட்ரையாங்கிளும் டிட்டோவா ஈக்குவலா இருக்காது. ஆனா ஆங்கிள் மூணுத்துக்கும் ஈக்குவலா இருக்கும். சைஸ் வந்து வேற வேற மாதிரி இருக்கும். ஆனா கான்குருவன்சில அப்படியே காப்பி பண்ணி இங்க பேஸ்ட் பண்ணிருப்பாங்க. ஜஸ்ட் இந்த டிஇஎஃப் மட்டும்தான். ஓகேவா? Two triangles are said to be congruent if all three corresponding sides are equal and all three corresponding angles are equal. சைடும் ஈக்குவல், ஆங்கிளும் ஈக்குவல். சரிங்களா? சிமிலர் ட்ரையாங்கிளுக்கும் கான்குருவன்ட் ட்ரையாங்கிளுக்கும் இதுதான் பெரிய டிஃபரன்ஸ். இப்போ ஒன்னு சொல்லுங்க, இந்த ட்ரையாங்கிளும் இந்த ட்ரையாங்கிளும் சிமிலர் ட்ரையாங்கிள்ஸா? ஆமா சார். ஆமா. சரிங்களா? இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் கண்டிப்பா சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ் தான். இன்னொரு அடிஷனல் ஃபேக்டர் வந்து என்னன்னா, இது ரெண்டும் கான்குருவன்ட். கான்குருவன்ட் அப்படின்னா கான்குருவன்சி ஆஃப் த ட்ரையாங்கிள்னா சைஸ் அண்ட் ஷேப் இஸ் சேம். ஸோ ஆல் கான்குருவன்ட் ட்ரையாங்கிள்ஸ் ஆர் சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ். ஆனா ஆல் சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ் ஆர் நாட் கான்குருவன்ட் ட்ரையாங்கிள்ஸ். ஓகேவா? சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ்ல ஆங்கிள் மட்டும்தான் சேமா இருக்கும். சைஸ் வந்து வேற வேற மாதிரி இருக்கலாம். ஓகேவா? ரெண்டு ட்ரையாங்கிள் இருக்கு அப்படின்னா இது 5, இது 10, இது 6ன்னு இருக்கலாம். இது 10, இது 10, இது ஒரு 20, இது ஒரு 12 இப்படி இருக்கலாம். சைஸே வேற வேற மாதிரி இருக்கும். ஆனா ஆங்கிள் மூணும் ஒரே மாதிரி இருக்கும். இங்கேயும் ஆங்கிள் மூணும் ஒரே மாதிரி இருக்கும். இது சிமிலர் ட்ரையாங்கிள். ஆனா இதே ட்ரையாங்கிள் 6, 5, 10 இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதே ட்ரையாங்கிள் சைஸ் மட்டும் அங்கங்க மாறி மாறி இருக்கும். ஆனா அதே 5, 6, 10 தான் இருக்கும். இதே 5, 6, 10 தான் இருக்கும். ஸோ இப்படி இருந்துச்சுன்னா இது வந்து கான்குருவன்ட் ட்ரையாங்கிள்ஸ்னு சொல்லுவோம். சரியா? இது ரெண்டும் சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ், இது ரெண்டும் கான்குருவன்ட் ட்ரையாங்கிள்ஸ். ஓகே? ஜஸ்ட் காப்பி அண்ட் பேஸ்ட் அந்த ட்ரையாங்கிள் அப்படியே நேம் மட்டும் அதுக்காக மாத்திருப்பாங்க. ஆனா சிமிலர் ட்ரையாங்கிள் நம்ம என்னெல்லாம் யூஸ் பண்றோமோ அப்படியே இதுக்கும் நம்ம யூஸ் பண்ணுவோம். சரியா? சிமிலர்னா ஜஸ்ட் இந்த ஒரு லைன் மட்டும் போட்டிருப்பாங்க. கான்குருவன்ட்னா இந்த மாதிரி கான்குருவன்ட் போட்டு ஒரு ஈக்குவல் டு சிம்பிள் மாதிரி போட்டிருப்பாங்க. சரியா? இதுதான் கான்குருவன்சிக்கான சிம்பிள். ஓகே? சிமிலர் ட்ரையாங்கிள்னா ஜஸ்ட் ஒரே ஒரு கோடு, இங்க இந்த மாதிரி ஒரு கோடு மட்டும் தான் போட்டிருப்பாங்க. கோடு இல்ல, இதுக்கு பேர் என்னதுன்னு தெரியல எனக்கு. என்னதுப்பா இதுக்கு பேரு? சார் சிமிலாரிட்டி தானே அந்த மாதிரி ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க சார். சிமிலாரிட்டி அப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம். சரி, ரைட். கான்குருவன்சினா ஒரு ஈக்குவல் டு இருக்கும். சரிங்களா? இந்த சைடு இப்படி ஒரு கோடு போட்டாங்கன்னா இந்த ரெண்டு லென்த்தும் ஈக்குவலா இருக்குன்னு அர்த்தம். ஒரு கோடு போட்டிருக்காங்க, தென் 2 கோடு போட்டிருக்காங்க. ஸோ இந்த 2 கோடு, அடுத்து 3 கோடு. சரிங்களா? இந்த ஆங்கிள் ஈக்குவல், இந்த ஆங்கிள் ஈக்குவல், இது ரெண்டும் ஈக்குவல், இது ரெண்டும் ஈக்குவல், தென் இது ஃபுல்லா ஈக்குவல். இது பேரு கான்குரன்சி. சரி, இப்போ இந்த கான்குரன்சி எப்பெல்லாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில கண்டிஷன்ஸ் இருக்கு. ஓகேவா? அது என்னன்னு பார்த்தோம்னா, சைடு கரஸ்பாண்டிங் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். ஓகேவா? கரஸ்பாண்டிங் சைட்ஸ் ஆர் ஈக்குவல், அதாவது அப்படியே வந்து 3 சைடுமே ஈக்குவல்னு சொல்லியிருப்பாங்க. ஓகே, இப்போ இது 5னா இதுவும் 5, இது 6னா இதுவும் 6, இது 4னா இதுவும் 4. ஓகே, ஸோ இது வந்து சைடு. அடுத்து சைடு ஆங்கிள் சைடு. அப்பனா அதாவது இந்த சைடும் ஈக்குவலு, இந்த சைடும் ஈக்குவலு, இந்த ஆங்கிளும் ஈக்குவலு. அப்ப என்ன ஆகும்னா ஆப்வியஸா இந்த சைடும் ஈக்குவல் ஆயிரும். சரிங்களா? கான்குரன்சியை பொறுத்த வரைக்கும் நான் திரும்பவும் சொல்றேன், இதை காப்பி பண்ணி அப்படியே இங்க பேஸ்ட் பண்ணி வச்சிருப்பாங்க, அவ்வளவுதான். ஆனா இந்த மாதிரி ஒரு சைடு, ஒரு ஆங்கிள், ஒரு சைடு இது ஈக்குவலா இருக்கும்போது, அந்த தேர்ட் சைடும் கண்டிப்பா ஈக்குவலா தான் இருக்கும்.
சரிங்களா? அடுத்து ஆங்கிள் சைடு ஆங்கிள். ரெண்டு ஆங்கிள் ஈக்குவல்னாலே மூணாவது ஆங்கிளும் ஆப்வியஸா ஈக்குவல் தானே. ஆங்கிள் சைடு ஆங்கிள். ஸோ இந்த ஆங்கிளும் ஆல்ஃபாங்கிறாங்க, இந்த ஆங்கிளும் பீட்டாங்கிறாங்க, இந்த சைடும் ஈக்குவல்ங்கிறாங்க. அப்பனா இங்க ஒரு காமா போட்டுக்கிறேன். ஸோ அதே காமா தான் இங்கேயும் இருக்க போகுது. ஸோ இந்த காமாக்கு ஆப்போசிட்ல இருக்கிற லென்த்து சேம், இங்கேயும் காமாக்கு ஆப்போசிட்ல இருக்கிற லென்த்தும் சேம். அப்போ ஆப்வியஸா இந்த ஆல்ஃபாக்கு ஆப்போசிட்ல இருக்கிறதும் இங்க ஆல்ஃபாக்கு ஆப்போசிட்ல இருக்கிறதும் சேமா தான் இருக்கும், பீட்டாக்கு ஆப்போசிட்ல இருக்கிறதும் சேமா தான் இருக்கும். சரிங்களா? ஸோ கன்ஃபார்மா இது வந்து கான்குரண்ட் ட்ரையாங்கிள்ஸ் தான். அதை கண்டுபிடிக்கிறதுக்கான டெக்னிக்ஸ் தான் இது. மூணு சைடும் ஈக்குவலா இருந்துச்சுன்னா அது கான்குரண்ட் ட்ரையாங்கிள்ஸ். ஒரு சைடு ஒரு ஆங்கிள் ஒரு சைடு, அது எப்படி இருக்கணும் பாருங்க. இந்த சைடு இந்த ஆங்கிள் இந்த சைடு. ஓகேவா? நீங்க பாட்டுக்கு இந்த சைடு இந்த ஆங்கிள் இந்த சைடு அப்படி கிடையாது. கரெக்டா அதுக்கு தான் அவங்க கொடுக்குறாங்க. இந்த சைடு இந்த ஆங்கிள் இந்த சைடு, இந்த சைடு இந்த ஆங்கிள் இந்த சைடு. ஓகேவா? இப்படி இருந்தா அது வந்து கான்குரண்ட் ட்ரையாங்கிளா இருக்கும். அதே மாதிரி இந்த ஆங்கிள் ஈக்குவல்னு சொல்லல, ஒருவேளை இந்த ஆங்கிள் ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க அப்பனா அது கான்குரண்டா இருக்கவே இருக்காது. சரியா? ஆங்கிள் சைடு அந்த மாதிரி இருக்கணும். தென் ஆங்கிள் சைடு ஆங்கிள், ஆங்கிள் அப்புறம் சைடு அப்புறம் ஆங்கிள் சைடு அப்புறம் ஆங்கிள். சரியா? இதெல்லாம் தான் கான்குரண்ட் ட்ரையாங்கிள்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு மெத்தட்ஸ். ஸோ சிமிலர் ட்ரையாங்கிள் திருப்பி ஒரு டைப் ஒரு குயிக்கா ஒரு ரீகேப் பண்ணலாம். ஸோ ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் பார்த்தோம், ரெண்டு சைடு ஈக்குவல், மூணாவது சைடு ஈக்குவலா இருக்காது. ஸோ அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் எங்க இருக்கும், ஆனா ஒரே லைன்ல தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டேன். பாயிண்ட்ஸ் எல்லாம் ஒவ்வொரு இடத்துல இருக்கும். ஸோ ஏரியாக்கான ஃபார்முலா b/4 × √4a² - b². தென் ரெண்டு மீடியன் வந்து 90 டிகிரில இன்டர்செக்ட் பண்ணுச்சுன்னா ab² + ac² = 5bc². அதே இது ஐசோசெலஸ் ட்ரையாங்கிளா இருந்துச்சுன்னா ab/bc = √5 / √2. சரிங்களா? தென் சிமிலர் ட்ரையாங்கிள் சைஸ் மே பி டிஃப்ரெண்ட் பட் ஷேப் ஷுட் பி சேம். ஸோ ரெண்டு ட்ரையாங்கிள் சிமிலர் அப்படின்னா மூணு ஆங்கிளும் கண்டிப்பா ஈக்குவலா இருக்கும். ஸோ கரஸ்பாண்டிங் சைடு வந்து அந்த ரேஷியோ வந்து ஈக்குவலா இருக்கும். சரிங்களா? ஸோ கரஸ்பாண்டிங் சைடு, ஹைட்டு, ஆங்கிள் பைசெக்டார், மீடியன், இன் ரேடியஸ், சர்க்கம் ரேடியஸ், பெரிமீட்டர் இதெல்லாம் அதே ரேஷியோல இருக்கும். ஏரியா மட்டும் ஸ்கொயர் பண்ணிக்கணும். சரிங்களா? அடுத்து சிமிலர் ட்ரையாங்கிளுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ட்ரையாங்கிள் எல்லாம் பார்த்துருந்தோம். இதெல்லாம் வந்து சிமிலர் ட்ரையாங்கிளா இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு. மூணு ஆங்கிள் ஈக்குவலா இருக்கும், அது எந்தெந்த ஆங்கிள்னு கரெக்டாக கண்டுபிடிக்கணும். அந்த ஆங்கிளுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற சைடை நம்ம ரேஷியோல கரெக்டாக போடணும், அவ்வளோதான். ஓகே? ஸோ இது எழுதும் போது கூட எந்தெந்த ஆங்கிள் ஈக்குவலோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க எழுதிக்கிடணும். இதுதான் சிமிலர் ட்ரையாங்கிளோடைய கான்செப்ட். ஸோ ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம். ஓகே, தென் கான்குரண்ட் ட்ரையாங்கிள்ஸ் அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணியிருப்பாங்க, அந்த நேம் மட்டும் மாற்றிருப்பாங்க. ஸோ அதுதான் கான்குரன்சி ட்ரையாங்கிள். அதான் அந்த ஸ்டேட்மெண்ட் நான் சொல்றேன். ஆல் கான்குரண்ட் triangles are similar triangles. சரியா? ஆனா all similar triangles may not be congruent. கான்குரண்டா இருக்கலாம், ஆனா இல்லாமலே இருக்கலாம். சரியா? இந்த லைன் புரியுதுல்ல? எல்லா கான்குரண்ட் ட்ரையாங்கிள்ஸுமே கண்டிப்பா சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ் தான். ஆனா எல்லா சிமிலர் ட்ரையாங்கிள்ஸும் கண்டிப்பா கான்குரண்டா இருக்கணும்னு அவசியம் இல்லை, ஆனா இருக்கலாம். ஓகே, ஸோ சைடு பை சைடு 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 ஆங்கிள் சைடு அப்புறம் ஆங்கிள் சைடு ஆங்கிள், இதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க. சம் பார்க்கும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா புரியும். ஸோ இதை தாண்டி சிமிலர் ட்ரையாங்கிள் தாண்டி நீங்க தெரிஞ்சு வச்சிருக்க வேண்டிய ரெண்டு இம்பார்ட்டன்டான தியரம் இது. இன்டர்னல் ஆங்கிள் பைசெக்டார் தியரம். சரிங்களா? ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு, ஆங்கிளை பைசெக்ட் பண்ணுது, அதாவது ஆங்கிள் பைசெக்டார். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஆங்கிளை பைசெக்ட் பண்ணுச்சுன்னா இதுதான் ரேஷியோ, ஏபி டிவைடட் பை ஏசி ஈக்குவல் டு பிடி டிவைடட் பை டிசி. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் ரொம்ப ஹேண்டியா இருக்கும். சரிங்களா? இந்த கான்செப்டை அங்கே யூஸ் பண்ணும்போது ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு, அதோட ஆங்கிள் பைசெக்டார் என்ன ரேஷியோல பிரியும்னா ஏபி பை ஏசி ஈக்குவல் டு பிடி பை டிசி. ஓகேவா? இது இன்டீரியர் ஆங்கிள் பைசெக்டார். இந்த உள்ள இருக்கிற ஆங்கிளை ரெண்டா பிரிச்சுச்சுன்னா, ஒருவேளை எக்ஸ்டீரியர் ஆங்கிள் பைசெக்டார். ஸோ இது ஒரு ட்ரையாங்கிள், இது எக்ஸ்டீரியர் ஆங்கிள். இந்த எக்ஸ்டீரியர் ஆங்கிளை ஈக்குவலா பிரிக்கிற ஒரு லைன், அதுதான் எக்ஸ்டீரியர் ஆங்கிள் பைசெக்டார்.
இதே மாதிரி இருந்துச்சுன்னா அப்பவும் அதே ஃபார்முலா தான், ஏபி பை ஏசி. சரிங்களா, ஏபி பை ஏசி ஈக்குவல் டு டிபி பை டிசி. இங்கேயும் அதே ஃபார்முலா தான் இருக்கும், பிடி பை டிசின்னு. ஆனா இங்க இருந்து ஃபுல்லா எடுத்துக்கணும் நீங்க, டிபி பை டிசி. சரியா, ரெண்டு இடத்துலயும் ஃபார்முலா ஒண்ணுதான், ஆனா போட்டிருக்கிற இடத்த மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகே, இது இன்டீரியர் ஆங்கிள் பைசெக்டார் தியரம், இது எக்ஸ்டீரியர் ஆங்கிள் பைசெக்டார் தியரம். இது எப்படி வந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? சிமிலர் ட்ரையாங்கிள் கான்செப்ட் தான் இதை யூஸ் பண்ணி கொண்டு வந்திருப்பாங்க. சரியா, பட் நமக்கு அந்த எக்ஸ்பிளனேஷன் தேவையில்ல, இப்போதைக்கு இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. சரியா, ரைட். அடுத்து இன்னொன்னு அப்போலோனியஸ் தியரம் அப்படின்னு சொல்லுவாங்க. டு ஃபைண்ட் லென்த் ஆஃப் த மீடியன். ஸோ ஒரு ட்ரையாங்கிள் கொடுத்துட்டு ஒரு மீடியன் கொடுத்துருவாங்க, அந்த மீடியனோட லென்த் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் ஃபார்முலா. இந்த காஸ் தீட்டாவை விட்டுருங்க, ஏபி ஸ்கொயர் பிளஸ் ஏசி ஸ்கொயர், அதாவது ஏபி ஸ்கொயர் பிளஸ் ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு 2 times of ஏடி ஸ்கொயர் பிளஸ் பிசி ஸ்கொயர் பை 4. சரிங்களா, ஓகே. அப்போலோனியஸ் தியரம் இதை தான் நம்ம அப்ளை பண்ண போறோங்கிறது நமக்கு ஸ்ட்ரைக்கே ஆகாது அந்த சம்மில். ஆனா துண்டா வந்து ஏபி ஏசி பிசி எல்லாம் கொடுத்துருப்பாங்க, கொடுத்துட்டு ஏடி என்னப்பான்னு கேட்பாங்க. நம்ம யோசிச்சே இருப்போம் எப்படி பண்றதுன்னு. ஆனா ஒரே ஃபார்முலா, கரெக்டா அதை போட்டோம்னா ஈஸியா போட்டு போயிட்டே இருக்கலாம். இந்த 4ல ஏதாவது 3 கொடுத்துட்டு ஒண்ணு கேட்பாங்க. சரியா, அப்போலோனியஸ் தியரம். ஓகே, ஸோ ரெண்டு இம்பார்ட்டன்ட், ஒன்று இந்த இன்டீரியர் ஆங்கிள் பைசெக்டர், அடுத்து இந்த அப்போலோனியஸ் தியரம். அப்போலோனியஸ் தியரம்னாலே மீடியன் இன்வால்வ் ஆகும். ஆங்கிள் பைசெக்டர் தியரம், இது ஆங்கிள் பைசெக்டர்னே இருக்கு, அதனால ஆங்கிள் பைசெக்டர். ஓகேவா, ரைட். இந்த அளவுக்கு தியரி இப்போதைக்கு போதும். ஸோ இன்னைக்கு ஐசோசெலஸ் ட்ரையாங்கிளுடைய ஒரு ஸ்டார்டிங்கு, அதுக்கப்புறம் சிமிலர் ட்ரையாங்கிளை பற்றி சொல்லியிருக்கிறேன். 21லேருந்து 39 வரைக்கும் ஐசோசெலஸ் ட்ரையாங்கிளை பேஸ் பண்ணி சம் இருக்கு. ஸோ ஒரு முடிஞ்ச அளவுக்கு நான் பண்ணுறேன், பேலன்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணுங்க, நாளைக்கு அதை பார்ப்போம் பேலன்ஸை. சரியா, இது வரைக்கும் இப்போ நான் சொன்னதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க. ரைட். ஸோ தி பேஸ் அண்ட் ஆல்டிடியூட் ஆஃப் அன் ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் ஆர் 10 and 12 cm. ஸோ ஒரு ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள்னாலே ரெண்டு சைடும் ஈக்குவல். சரிங்களா, த பேஸ் அண்ட் ஆல்டிடியூட். ஸோ பேஸ் வந்து 10 அப்படின்னு சொல்றாங்க, ஆல்டிடியூட் வந்து 12 அப்படின்னு சொல்றாங்க. தென் த லென்த் ஆஃப் ஈச் ஈக்குவல் சைடு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்ன, இந்த லைன் என்ன பண்ணும் ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள்ல? இந்த பேஸை ஈக்குவலா ஸ்ப்ளிட் பண்ணுமா? இது 5, இது 5. சரிங்களா, அதே மாதிரி இது ஆல்டிடியூடுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ 5 12, இது வந்து 13 இருக்குமா? 5 12 13. ஸோ அவ்வளோதான், ஈச் ஈக்குவல் சைடு வந்து 13. ஓகே, இது ஒரு ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள், ஹைட் போடுறோம், அதே தான் மீடியனாகவும் இருக்கும், அதே தான் ஆங்கிள் பைசெக்டராகவும் இருக்கும் ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள்ல. சரியா, வேற என்னன்னா, ஸோ இதுவும் தீட்டாவா இருக்கும், இதுவும் தீட்டாவா இருக்கும். பட் அது இப்போ தேவையில்லை, பட் இருந்தாலும் ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் அப்படின்னு வர்றதுனால நான் சொல்றேன். சரியா, இது இப்போ அந்த 10 வந்து 5 5ன்னு ஸ்பிளிட் பண்ணியிருக்கோம். இது ஆக்சுவலி ஆல்டிடியூட் அப்படிங்கும்போது 90 டிகிரியில் இருக்கும். ஸோ இது வந்து ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக மாறிடும். அப்போ இது வந்து ஹைப்போடெனஸ். ஸோ 5 12 13 ட்ரிப்ளெட். ஓகேவா, ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே, அடுத்து இந்த given figure triangle ABC is an isosceles triangle in which AB equal to AC, AB equal to AC அப்படின்னு சொல்றாங்க. AD perpendicular BC அப்படின்னு சொல்லிட்டாங்க. BC வந்து 6 cm, AD வந்து 4 cm, length of AB கேட்குறாங்க. என்னது? 5 cm சார். 5 cm. ஸோ இது 4, இது 6 அப்படிங்கும்போது இது 3 3ன்னு போட்டுக்கலாம். ஸோ இப்போ 3 4 5.
சரியா? இதுதான் சிஜிஎல் ப்ரிலிம்ஸ்ல கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஜாமெட்ரி இப்படிதான் இருக்குது. அதுக்காக எல்லா கொஸ்டினும் சொல்லல. பட் ஒரு 60 to 70% ஆஃப் த கொஸ்டின் இப்படிதான் இருக்கும். சரிங்களா? புரிஞ்சுதா இந்த சம்மு? இது ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள்னு சொல்றதுனால இந்த பேஸை வந்து அது ஈக்குவலா ஸ்ப்ளிட் பண்ணும். பிகாஸ் இது வந்து மீடியனாவும் ஆக்ட் ஆகும் அதனால. ஸோ இது 3. சரி, இது 5. ஓகேவா? அடுத்து இந்த கிவன் ஃபிகர் ட்ரையாங்கிள் ஏபிசி இஃப் தீட்டா ஈக்குவல் டு 80 டிகிரியா. தீட்டா வந்து 80 டிகிரி அப்படின்னு சொல்றாங்க. த மெஷர் ஆஃப் ஈச் ஆஃப் த அதர் 2 ஆங்கிள்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. காமெடி பண்றாங்க இல்ல? 50. சரி, இப்படிலாம் கேட்டிருக்காங்க அப்படிங்கும்போது எனக்கு வந்து சிஜிஎல் 2019. ரைட். அடுத்து PQR is an isosceles triangle. PQR is an isosceles triangle. PQ equal to PR equal to 2A. So இது வந்து 2A ன்னு சொல்றாங்க. QR equal to A. QR வந்து A. Draw PX perpendicular QR. PX perpendicular QR. So perpendicular. இது வந்து X. PX. இது மொத்தமா A. Find the length of PX. So PX என்னன்னு கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ இது வந்து A/2. இப்போ இதுவும் A/2. இப்போ பித்தகோரஸ் தியரம் யூஸ் பண்ணலாம் இல்லையா? A/2 the whole square plus PX the whole square equal to 4A square. So PX square is equal to 4A square minus A square by 4, which is equal to 4 4s are 16A square minus A square, 15A square by 4. PX square is equal to, sorry, PX எடுத்துக்கலாம். ரூட் போட்டோம்னா ரூட் 15 into A/2. ரூட் 15 A/2 இருக்கா? ஆப்ஷன் டி. ஓகே, புதுசா ஜாமெட்ரி பார்க்குறவங்கலாம் வந்து இதைத்தான் இவ்வளோ நாள் ஒட்டிக்கிட்டு இருந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இதுக்காக நான் இப்படி பயந்தேன் அப்படின்னு நினைக்கலாம். பட் இது வந்து ட்ரெய்லர் தான். சரியா? போக போக வரும். ஓகே, அடுத்து இந்த given figure ABC is an isosceles triangle with BC equal to 8 cm, AB equal to AC equal to 5 cm. So இது 5, இது 5 ன்னு சொல்லிட்டாங்க. The value of tan C minus cot B என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகே, இப்போ tan C-யும் cot B-யும் எனக்கு வேணும். எப்படி கண்டுபிடிக்கலாம்? என்ன பண்ணலாம்? சார் இது அந்த ஆல்டிடியூட் போட்டுட்டு 2 ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளா பிரிச்சு கண்டுபிடிக்கலாம் சார். அவ்வளவுதான். ஆல்டிடியூட் போடுங்க. ஏன் ஆல்டிடியூட் போடணும்? சார் நம்ம ட்ரிக்னாமெட்ரிக் ஐடென்டிட்டிஸ்லாம் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் தானே போடுவோம் சார். ட்ரிக்னாமெட்ரிக் ட்ரையாங்கிள் அதை வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் தான் போடணும். ஆனா tan C cot B ன்னு கேட்டதுனால அது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளே தான் போடணும் அவசியம் கிடையாது. நமக்கு வந்து ஜஸ்ட் வந்து ஒரு டீட்டா கொடுத்து ABC எல்லாம் கொடுப்பாங்க. அப்போ நீங்க இந்த டீட்டா பேஸ் பண்ணிலாம் சைன் ரூல் காஸ் ரூல்லாம் இருக்கு. சரிங்களா? ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஓகே, எல்லா தடவையும் சைன் ரூல் காஸ் ரூல்லாம் இருக்கு. நான் அதை சொல்றேன். நான் இன்னும் டீச் பண்ணல. பட் ஆனா நம்ம ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள்னு சால்வ் பண்ணிட்டு இருக்கும் போது நான் வந்து நடுவுல ஒரு ஹைட் போட்டுக்கலாம். சரிங்களா? அவங்களுக்கு தேவை காட் சி tan C cot B தானே, அதை நான் எடுத்துட்டு வரேன். ஓகேவா? அதுக்கு நான் வந்து நடுவுல எனக்கு ஒரு கன்வீனியன்ட்டுக்காக நான் ஒரு ஆல்டிடியூட் போட்டுக்கிறேன். ஸோ என்னால் இப்போ ஆல்டிடியூட் கண்டுபிடிக்க முடியும் இல்லையா? இது 8 சென்டிமீட்டர்னா இது 4 சென்டிமீட்டர், இது 4 சென்டிமீட்டர், இது 3 சென்டிமீட்டர். ஸோ இப்போ இந்த ட்ரையாங்கிள் இருந்து என்னால் காட் B எடுக்க முடியும். இந்த ட்ரையாங்கிள் இருந்து என்னால் tan C எடுக்க முடியும். அவங்க வந்து வெறுமனையா tan C cot B தான் கேட்டிருக்காங்க.
சரிங்களா? அது வந்து நம்ம இதை போடக்கூடாது அப்படிலாம் அவங்க சொல்லலை. நீங்க இப்ப யோசிச்சதெல்லாம் கரெக்ட் தான். பட் எல்லா தடவையும் இதெல்லாம் வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. சரிங்களா? ஓகே சார். சார் அப்ப ஆல்டிடியூட் போடாமயே அதை கண்டுபிடிக்க முடியுமாங்க சார்? முடியாது. இந்த இடத்துல முடியாது. சரிங்களா? ஓகே சார். ஆ அது வந்து பெரிய ப்ராசஸா இருக்கும். ஆல்டிடியூட் போட்டா சிம்பிளா முடிஞ்சிடும். அவ்வளவுதான். இப்போ ஓகே சார். எனக்கு வந்து காஸ் தீட்டா சைன் தீட்டாவா இருக்கணும் இது. சரிங்களா? அப்பனா வந்து பண்ண முடியும். சைன் ரூல் காஸ் ரூல்னு இருக்குது நம்ம கிட்ட ஜாமெட்ரியில. சைனுக்கும் காசுக்கும் தான் அந்த ரூல் இருக்குது. இப்ப டேன் கொடுத்துட்டாங்கன்னா நம்ம அதை வந்து சைன் பை காசுன்னு மாத்தணும். ஸோ அது பெரிய ப்ராசஸ். அதுக்கு நம்ம ஆல்டிடியூட் போட்டுட்டோம்னா சால்வ் பண்ணிடலாம். சரிங்களா? ஓகே சார். ரைட். ஸோ இப்போ கார்ட் பி வந்து என்ன வந்திருக்கும் 4/3. tan c வந்து 3/4. ஸோ இப்போ 3/4 மைனஸ் 4/3 தான் கேட்குறாங்க. ஸோ 9 மைனஸ் 16 டிவைட் பை 12 மைனஸ் 7/12. ஸோ 7/12. ஓகேவா? இது ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் பார்த்துருக்கிறதுனால நடுவில் இப்படி ஒரு கோடை போட்டு அதுதான் ஆல்டிடியூடுன்னு 3, 4, 5 ட்ரிப்ளெட் எடுத்துடுறோம். ஸோ அதுக்கப்புறம் இதுலேருந்து காட் பியும் இதுலேருந்து டேன் சியும் கண்டுபிடிச்சிடலாம். சரியா? ஓகே. அடுத்து in a triangle ABC, D is the midpoint of BC. So in a triangle ABC, D is the midpoint of BC. So BC oda midpoint D. AB and DM perpendicular to AC. AB if DL is perpendicular to AB. DL. So D ல இருந்து L ஒரு லைன் போடுறோம். DL. சரிங்களா? perpendicular to AB and DM perpendicular to AC such that DL equal to DM. Then the triangle will be. இப்போ இந்த கொஸ்டின்ல வந்து ரேண்டமா நீங்க வந்து ஒரு எக்ஸாம்பிள்ல பாக்குறீங்க. நம்ம இப்போ ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் பார்த்துட்டு இருக்கிறதுனால நம்ம மைண்ட் ஐசோசெலஸ் ட்ரையாங்கிளாவே யோசிச்சுட்டு இருக்கோம். ஆனா ஒரு நிமிஷம் பிளாங்க் ஆகி இது எக்ஸாம் ஹாலில் இந்த கொஸ்டினை பாக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ யோசிக்கணும் இது என்ன மாதிரியான ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? ஓகே ரைட். என்ன பண்ணலாம்? ஏதாவது ஐடியா இருக்கா? இதுல ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. என்ன பாயிண்ட்? டி இஸ் தி மிட் பாயிண்ட். கரெக்டா? டி இஸ் தி மிட் பாயிண்ட் ஆஃப் பிசி. அப்பனா இந்த லென்த்தும் ஈக்குவலா? வேற என்னெல்லாம் தோணுது? Similar triangle. ஆங்கிள் பியூசியும் சிமிலரா இருக்கும்லங்க சார்? எப்படி? சார் அந்த லென்த் ரெண்டும் ஈக்குவலா இருக்குல்லங்க சார்? சரி. அதாவது இந்த லென்த்தும் ஈக்குவல். சரிங்களா? இந்த லென்த்தும் தான் ஈக்குவல். நீங்க வந்து LD is equal to BD. ஸோ அப்படி இருந்தா இந்த டீட்டாவும் ஈக்குவல்னு போடலாம். நீங்க இதுவும் இப்போ ஈக்குவல், இதுவும் ஈக்குவல்னு சொல்லிட்டாலே சம்மு முடிஞ்சிச்சு. சரிங்களா? வெறுமனையா இது ரெண்டுத்தை வச்சு மட்டும் இது ஈக்குவலா இருக்கும்னு நம்ம சொல்ல முடியாது. இப்ப இந்த ஆங்கிள் இது வந்து ஒரு டீட்டா அப்படின்னு சொல்லியிருந்தா டெஃபினட்டா இந்த ஆங்கிளும் ஈக்குவல். நீங்க நம்ம இப்ப இந்த சைடு அந்த மாதிரி பார்த்தோம் இல்லையா? ஸோ அதுல இது எதுவும் வரல. ஒண்ணு மூணு சைடு ஈக்குவலா இருக்கணும், இல்ல சைடு ஆங்கிள் சைடு, இல்லைன்னா ஆங்கிள் சைடு ஆங்கிள். இந்த மாதிரி இதுல எங்கேயாவது இருக்குதா? பொறுமையா யோசிக்கலாம், ஒன்றும் அவசரம் இல்லை.
ம் ட்ரையாங்கிள் எல்பிசில இன்னொரு ஆங்கிள் வந்து தீட்டா 90 மைனஸ் தீட்டா இருக்கும் சார் நீங்க ரெண்டு இதை டீட்டான்னு எடுத்துக்கலாங்கிறீங்க. அப்போ இது வந்து 90 மைனஸ் டீட்டா. ஆமா சரி. இது என்னவா இருக்கும்? இதுவும் 90 மைனஸ் டீட்டான்னு சொல்றதுக்கு உங்ககிட்ட என்ன ப்ரூஃப் இருக்கு? வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ்னா இந்த மாதிரி இருக்கணும், சரிங்களா? அப்பனா தான் இது டீட்டானா இது டீட்டா, இது ஆல்ஃபானா இது ஆல்ஃபா. ஆனா அங்க அந்த மாதிரி இல்லைல்ல. சும்மா யோசிங்க, பரவாயில்ல, டைம் எடுத்துக்கலாம். இந்த ஒரு சமக்கு எவ்வளவு நேரம் ஆனாலும் பரவாயில்ல. என்னெல்லாம் தோணுதோ எல்லாம் சொல்லுங்க. சார் அந்த சிங்கிள் டேஷ் இருக்கு இல்லைங்க சார், அதுக்கு ஆப்போசிட் தீட்டான்னு போட்டிருக்கீங்க. சோ அப்ப இந்த பக்கம் இருக்கிற ஆப்போசிட்டும் அப்ப தீட்டா தான். சோ இதோட ஆப்போசிட்ல இருக்க அந்த ஏசி லென்த்தும் அப்ப ஒரே இதா தான் இருக்க போகுது. அண்ட் தென் ஏபி லென்த்தும் ஒரே இதா தானேங்க சார் இருக்கும் ஐசோசெலஸ்ல. இல்ல இது டீட்டான்னு சொல்றீங்களா? ஆமாங்க சார். எப்படி? சிமிலர் அதான் நம்ம டேஷ் கொடுத்துருக்கோம் இல்லைங்க சார். ஐ மீன் அது எப்படி சொல்றது, அந்த ரெட் கலர்ல எல்லுக்கும் டிக்கும் நடுவுல. அதாவது இதை சொல்றீங்களா? ஆமா. அதாவது இந்த லைனும் தான் ஈக்குவல், சரிங்களா? அதே மாதிரி இந்த லைனும் ஈக்குவல். இந்த ஆங்கிளும் ஈக்குவல்னு சொல்லணும். நம்ம சொல்றதுக்கு சாலிடா எதுவுமே இல்லைல்ல. இப்போ இந்த மூணாவது லைன் இந்த எம்சியும் பிஎல்லும் ஈக்குவல் தான் அப்படின்னு ப்ரூவ் பண்றதுக்கு சாலிடா எவிடன்ஸ் இல்லைல்ல. இந்த எம்சியும் பிஎல்லும் எப்படி ஈக்குவல் அதை மட்டும் சொல்லுங்க பார்ப்போம். சார் இந்த எல்டிசி ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் சார், எம்டிசி ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். அதுல வந்து ரெண்டு சைடு வந்து சேமா இருந்துச்சுன்னா மூணாவது சைடும் சேமா தானே இருக்கணும் சார்? கிடையாது. தியரம் சார், பிதாகரஸ் தியரம் படிங்க சார். சார் இப்போ சார் டிஎல் வந்து 3 சார், டிஎம் அதுவும் 3 தான். இப்போ பிடி 5 டிசி 5னா ஆப்வியஸ்லி எல்பியும் எம்சியும் 4 தானே இருக்கணும் சார். அதாவது இது 3 சாரி இது 5 அப்படின்னா ஓகே, இதை எப்படி எடுத்துக்கிறீங்க? இது 3 இது 4, அப்போ இது 4 இருக்கும். கீழ இருக்கிறது 5னா அப்ப பில 3 இது 3 இருக்கும். ஓகே, இது கொஞ்சம் ஜஸ்டிஃபபிளா இருக்கு, சரியா? அப்போ ஒரு ரெண்டு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த சைடும் ஈக்குவல், ஹைப்போடெனஸும் ஈக்குவல் அப்படின்னா இந்த மூணாவது சைடும் கண்டிப்பா ஈக்குவலா இருக்கணும். எதனாலனா இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னால. பிகாஸ் பித்தகோரஸ் தியரம் படி நம்ம அப்படிதான் போடுவோம் இல்லையா? a² b² ஈக்குவல் டு இங்க c² அப்படிங்கும்போது இதுவும் a² இதுவும் b² அப்படின்னா இது ஆப்வியஸா c² தான் இருக்கணும். சூப்பருங்க. வேற ஏதாவது தோணுதா? இது ஓகே. ஒருவேளை இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல அது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளா இல்லாம போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப கேக்குறனோ? சரி, theta is equal to 45 sir. θ equal to 45 எப்படி? ட்ரையாங்கிள் வந்து 180ங்க சார். அது ரெண்டும் இப்ப அது ரெண்டும் வருது, இதுதானே சார் வருது 45 45 தானே சார் வருது. எப்படிப்பா சொல்றீங்க 45? ஒரு நிமிஷம் இருங்க, நான் இதெல்லாம் அழிச்சிடுறேன். ஒரு θ வந்து 90 டிகிரி சார், பர்பெண்டிகுலர். எங்க இருக்கு? அது L வந்து பர்பெண்டிகுலர் சார். இது சரி 90 டிகிரி. ரெண்டு θ இருக்கு, அது வந்து அது இதுதானே சார் வந்தாகணும் 45 45 தான் சொன்னோம். இது θ, இது 90 மைனஸ் θ, இதுவும் ஈக்குவல் அப்படின்னு சொல்றீங்களா? ஆமா சார். இந்த லென்த்தும் ஈக்குவல் கிடையாதுல்ல. அதாவது இந்த லென்த்தும் ஈக்குவல் கிடையாதுல்ல. 45 டிகிரிக்கு என்னப்பா கண்டிஷன்? ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருக்கு, இது 45 இது 45 அப்படின்னா இந்த லென்த்தும் ஈக்குவலா இருக்கணும்ல.
ஆமாங்க சார். அந்த மாதிரியும் இல்லை. ஓகே, இன்னொரு மெத்தடும் நான் சொல்றேன். சரியா? இது ரொம்ப சூப்பர். சரிங்களா? 2 ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்ல 2 சைடு ஆல்ரெடி ஈக்குவல் அப்படின்னா இந்த 3வது சைடும் இந்த சைடும் கன்ஃபார்மா ஈக்குவல் தான். சரிங்களா? அதனால இது தீட்டா இது தீட்டா அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணிடலாம். இங்க இன்னொரு ட்விஸ்ட் இருக்கு. என்ன ட்விஸ்ட்? இப்போ ஒருவேளை இது தீட்டாவா இருந்துச்சுன்னா என்ன பண்றது? அப்ப இது ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள் நம்ம போட்டுருவோம். புரியலங்க சார். இப்போ உங்களுக்கு ஆங்கிள் ஏ தெரியாது, கரெக்ட்டுங்களா? ஆமாங்க சார். ஆங்கிள் ஏவே தெரியாதுல்ல. இப்போ ஆமாங்க இது சார், தீட்டா இது தெரியுது. தீட்டா. ஒருவேளை இதுவும் தீட்டாவா இருந்துச்சுன்னா இது ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள்ல. ஆமாங்க சார். அப்போ ஆப்ஷன்ல ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிளும் இருக்கு. அப்ப என்ன பண்ணுவீங்க? ஐசோசெலஸ் ட்ரையாங்கிளும் இருக்கு, ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிளும் இருக்கு. சரி, எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்றேன். எல்டிஎம்ஏ வந்து ஒரு இதா சார், ஸ்கொயரா சார்? எல்டிஎம்ஏ வந்து ஸ்கொயர்னு சொல்ல முடியாதுப்பா. குவாட்ரிலேட்டர். குவாட்ரிலேட்டர். ஆமா, 4 சைடு இருந்தா குவாட்ரிலேட்டர், அவ்வளவுதான். அப்ப 90 டிகிரி வரும் சார். 90 டிகிரி, அதுவும் 90 டிகிரி வரும். அப்படி சொல்ல முடியாதுல்ல. உங்களுக்கு வந்து இது 90 இது 90 ஓகே. ஆனா இதுவும் அது ரெண்டுத்தையும் கூட்டினா 180 வரணும். ஆனா ரெண்டுமே ஈக்குவலா இருக்கும்னு சொல்ல முடியாது. 360 வரும். ஆமாப்பா, இப்ப இது 100 இருக்கு, இது 80 கூட இருக்கலாம்ல. சரிங்க சார், சரிங்க சார். பேரலோகிராம் மாதிரி கூட வரலாம். அதான் எப்படி வேணாலும் வரலாம். சரிங்களா? சரி, நம்ம இவ்வளவு நேரம் பார்த்ததுல ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள்ல நம்ம ஆல்டிடியூட யூஸ் பண்ணணும், கரெக்டா? இந்த இதுல ஏன் யோசிக்கவே இல்லை அத? ஸோ அப்போ ஆல்டிடியூடையும் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, இப்போ ஆல்டிடியூட் இதை யூஸ் பண்ணோம்னா ஏடி வந்து ஒரு ஆல்டிடியூட். ஓகே, அதே மாதிரி ஏடியும் ஒரு மீடியன், பிகாஸ் அது பேஸை வந்து 2ஆ ஸ்பிளிட் பண்ணுது. இதுல இருந்து வேற என்னெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிடி is equal to area of triangle ADC. கரெக்டா? ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு, ஒரு மீடியன் போட்டோம் அப்படின்னா இந்த ஏரியாவும் ஈக்குவல். ஓகே, அடுத்து இப்ப இந்த ட்ரையாங்கிளை பொறுத்த வரைக்கும் half into பேஸ் வந்து ஏபி இன்டூ ஹைட் வந்து டிஎல். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு half into ஏடிசியை பொறுத்த வரைக்கும் ஹைட் வந்து பேஸ் வந்து ஏசி இன்டூ ஹைட் வந்து டிஎம். இதுல நமக்கு டிஎல்லும் டிஎம்மும் ஈக்குவல்னு தெரியும். சரிங்களா? ஸோ டிஎல்லையும் டிஎம்மையும் கட் பண்ணிடலாம், ஹாஃப் கட் பண்ணலாம். ஸோ ஏபி ஈக்குவல் டு ஏசி. ஓகேவா? ஏபி ஈக்குவல் டு ஏசி. ஸோ ஏபி ஈக்குவல் டு ஏசினா ஆப்வியஸா இது வந்து ஒரு ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் தான். ஆனா இது ஈக்குவல் ட்ரையாங்கிளா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு என்கிட்ட எந்த மெத்தடுமே இல்லையா? இப்போ ஆங்கிள் ஏவை கண்டுபிடிக்கிறதுக்கு, ஆங்கிள் ஏ வந்து தீட்டா தான் ப்ரூவ் பண்றதுக்கு ரைட் நவ் என்கிட்ட எந்த ஆப்ஷனும் இல்லை. ஆனா இது ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் ப்ரூவ் பண்றதுக்கு என்கிட்ட தியரி இருக்கு. சரியா? ஓகே, நான் என்ன பேசுறேன் அப்படின்னா, இது ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் தான் அப்படி நீங்க ப்ரூவ் பண்ணிட்டீங்க. ஆனா இது ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிளான்னு ப்ரூவ் பண்றதுக்கு உங்களுக்கு தெரியல. அப்போ ஆப்ஷன்ல ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் இருக்கு, கன்ஃபார்மா அதை போட்டுடலாம். சரியா? திஸ் இஸ் an isosceles triangle, அவ்வளவுதான். இட் cannot be an இது ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிளா அப்படிங்கிறது அடுத்த கதை. ஆனா அதை கண்டுபிடிக்கிறதுக்கான எந்த ஒரு மெத்தடும் நம்ம கிட்ட கிடையாது. அன்லெஸ் பிஓ சிஓ ஏதாவது கொடுத்தா மட்டும்தான் உண்டு. சரியா?
சாலிடா இது ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் தான் அப்படின்னு ப்ரூவ் பண்ணியாச்சு. எப்படி? இதோடைய ஏரியா இது மீடியன் போட்டதுனால 2 ஏரியாவும் ஈக்குவலு. இது வந்து பேஸு, சாரி இது வந்து ஹைட்டு, இந்த ட்ரையாங்கிளுக்கான ஹைட்டு இது. ஸோ இதை வச்சு ஏபியும் ஏசியும் ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ ஒரு ட்ரையாங்கிள்ல ஏபியும் ஏசியும் ஈக்குவல் அப்படிங்கும்போது இது வந்து ஒரு ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள். சரிங்களா? இது டீட்டாவா இருக்குமா என்னங்கிற ஆராய்ச்சிக்குள்ள நான் போகல. ஓகே, 2 விதமா இது ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். ஒன்று இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் போட்டோம், தென் இந்த டீட்டா அவங்க சொன்ன மாதிரி இந்த 2 சைடும் ஈக்குவல் அப்படிங்கும்போது இந்த 3வது சைடும் ஈக்குவலா தான் இருக்கும். அதனால இது டீட்டாவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டோம். பட் இதை வச்சு மட்டும் நம்ம ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள்னு சொல்ல முடியாது. ஸோ இந்த ஏரியாவை ஈக்குவேட் பண்ணி பார்க்கும்போது ஏபி ஈக்குவல் டு ஏசின்னு சாலிடா எனக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ வரேன். ஓகே, இது டீட்டாங்கிறதுனால ஆப்வியஸா ஏபி ஈக்குவல் டு ஏசி தான். இந்த ப்ரூஃப் எப்படி இருக்குது? இது புரியுதா? அதாவது ஏடி தான் மீடியன். ஸோ இந்த ஏரியாவும் ஈக்குவல். இந்த ட்ரையாங்கிளை பொறுத்த வரைக்கும் இது ஹைட்டு, இது பேஸு. இந்த ட்ரையாங்கிளை பொறுத்த வரைக்கும் இது ஹைட்டு, இது பேஸு. ஸோ இந்த ஏபியும் ஏசியும் ஈக்குவல். ஸோ அதனால இது ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள். அவ்வளோதான். ஓகே, சிம்பிள். ரைட், அடுத்து the ratio between a base angle and a vertical angle of an isosceles triangle, base angles being equal. ஸோ ஒரு ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள்னு சொல்லிட்டாங்க, இதோடைய பேஸ் ஆங்கிள்ஸ் வந்து ஈக்குவல்னு சொல்றாங்க. ஸோ பேஸ் ஆங்கிளும் வெர்டிக்கல் ஆங்கிள்னா இதுதான் வெர்டிக்கல் ஆங்கிள், இது பேஸ் ஆங்கிள். ஸோ இப்போ இது 2x இருக்கு, இது 2x இருக்கு, இது 5x இருக்கு. the vertical angle is what அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா 9x தான் 180. ஸோ எக்ஸ் வந்து 20 டிகிரி. ஸோ 5x கேட்குறாங்க. ஸோ இப்போ 100 டிகிரி. ஓகேவா? எனி டவுட்? புரிஞ்சுதா? எப்பா அமைதியாயிட்டீங்க? ஏதாச்சும் சொல்லுங்க. புரிஞ்சு சார். இதுல ரொம்ப டயர்ட் ஆயிட்டீங்களா இந்த சம்ல? அப்படிலாம் இல்லைல்ல. ரைட், அடுத்து லைட்டா டயர்ட் ஆயிட்டீங்க. சரி, ஓகே. The unequal side of an isosceles triangle is 2 centimeter. ஒரு ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள்னு சொல்லிட்டாங்க. அன்ஈக்குவல் சைடு அப்படின்னா இந்த கீழே இருக்குதுன்னு வச்சுக்கலாம். ஸோ இது ஏ, இது பி, இது சி. ஸோ அன்ஈக்குவல் சைடு வந்து 2 சென்டிமீட்டர். த மீடியன்ஸ் drawn to the equal sides are perpendicular. ஸோ இங்கிருந்து ஒரு மீடியன் வரைகிறோம். ஈக்குவல் சைட்ஸ்னா ஏபியும் ஏசியும் தான் இல்லையா? ஸோ த மீடியன்ஸ் drawn to the ஈக்குவல் சைட்ஸ் ஆர் பெர்பெண்டிகுலர்னா இந்த ரெண்டும் பெர்பெண்டிகுலர்னு சொல்றாங்க. சரியா? கொஸ்டினை கரெக்டா புரிஞ்சுக்கணும். மீடியன்ஸ் drawn to the equal sides are perpendicular. இது ரெண்டும் பெர்பெண்டிகுலர் அப்படின்னு சொல்றாங்க. அவ்வளவுதான். நீங்க இங்க போயிட்டு இங்க பெர்பெண்டிகுலர் போடக்கூடாது. அப்படின்னா பெர்பெண்டிகுலர் டு தி சைடு ஏசி அப்படின்னு கொடுத்துருவாங்க. சரியா? இந்த ரெண்டு மீடியனும் ஒண்ணுக்கு ஒண்ணு பெர்பெண்டிகுலரா இருக்கு. த ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் கேட்கறாங்க. இப்ப இதை வச்சு ஒரு ப்ராப்பர்ட்டி பார்த்தோம் இல்லையா? அது என்ன ப்ராப்பர்ட்டி? சார் AB by BC is equal to √5 by √2 சார். பாருங்க, அவ்வளவுதான். ஓகே, ஸோ ஏபியோட வேல்யூ என்னது? இது வந்து 2. ஸோ √10 வந்துருமா?
ஏபி √10. அப்போ ஏசியும் √10. ஓகே, ஸோ ஏரியாவுக்கு ஒரு ஃபார்முலா இருந்துச்சுல, என்னது? b/4 ஆஃப் √4a² - b². ஸோ b வந்து இங்க 2/4 into 4a² 10 minus b² 4. So 1/2 into √40 - 4 36. So 1/2 into 6 equal to 3. ஆன்சர் வந்து 3 cm². சரியான பாயிண்ட் வந்து AB/BC equal to √5 / √2. ஸோ இது எங்க இருந்து வந்திருக்கும்? AB² plus AC² equal to 5 times of BC². ஒரு ப்ராப்பர்ட்டி பார்த்துருப்போம், சரிங்களா? ஸோ அதுதான் இது. அதை வந்து நீங்க சால்வ் பண்ணும்போது AB/AC equal to √5 / √2ன்னு வந்துடும். ஸோ பிசி கொடுத்துட்டாங்க, ஏபி வந்து கண்டுபிடிச்சலாம். அதை வச்சு ஏபியும் பிசியும் தெரிஞ்சிச்சுன்னா ஏரியா ஃபார்முலா போட்டுடலாம். ஓகே, கேளுங்க. ஏதோ டவுட் கேட்க வந்தீங்களே, இல்லையா? நிஜம் புரிஞ்சுதா? புரிஞ்சுதுங்க சார். 29 and 30 பார்ப்போம். 31 இருந்து 39 நீங்க ட்ரை பண்ணுங்க. ட்ரையாங்கிள் ஏபிசி, ஏபி equal to ஏசி, டி இஸ் அ பாயிண்ட் ஆன் சைடு ஏசி. இதுல பாருங்க, இன் ட்ரையாங்கிள் ஏபிசின்னு தான் சொல்றாங்க. இது ஒரு ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள்னா அவங்க சொல்லல, சரியா? ஏபி equal to ஏசின்னு சொன்னதை வச்சு இது வந்து ஒரு ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அண்ட் டி இஸ் அ பாயிண்ட் ஆன் சைடு ஏசி. ஸோ டிங்கிற ஒரு பாயிண்ட் ஏசியில் இருக்கு. சச் தட் பிடி ஈக்குவல் டு பிசி. பிடி ஈக்குவல் டு பிசியா, பிசி வந்து 5 சென்டிமீட்டரா, அப்போ பிடியும் 5 சென்டிமீட்டரா இருக்கும். ஏபி ஈக்குவல் டு 12.5 சென்டிமீட்டரு அண்ட் பிசி ஈக்குவல் டு 5 சென்டிமீட்டரு. தென் வாட் இஸ் த மெஷர் ஆஃப் டிசி? ஸோ டிசி வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம், அதான் கேட்குறாங்க. அப்போ ஏடியோட லென்த் என்னவா இருக்கும்? ஏடியோட லென்த் என்னது? 12.5 minus x. சூப்பர். மொத்தமா 12.5, அதுல x போயிடுச்சு. அப்போ பேலன்ஸ் 12.5 minus x AD. வாட் இஸ் தி மெஷர் ஆஃப் டிசி? டிசி எப்படி கண்டுபிடிக்கலாம்? Sir, angle B and angle C equals. ஆங்கிள் பியும் ஆங்கிள் சியும் ஈக்குவல். சூப்பர்ப்பா. அடுத்து காமன் சைடு A இருக்கு சார். என்னது? கரெக்ட் தான், சொல்லுங்க. Triangle A. ட்ரையாங்கிள் கன்ஃபார்மா இது சிமிலர் ட்ரையாங்கிள் தான் பண்ணணும், சரிங்களா? எந்த ஆங்கிள்லாம் ஈக்குவலா இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. சார் ஆங்கிள் டியும் சியும் ஈக்குவலுங்க சார். இதுவும் ஈக்குவல். டி சார், டியும் சியும் ஈக்குவல். டி சார், ஆங்கிள் டி. சூப்பர். டியும் சியும் ஈக்குவல். ஏன்னா இதுவும் 5 சென்டிமீட்டர், இதுவும் 5 சென்டிமீட்டர், சரிங்களா? வெரி குட். இப்போ இது ஃபுல்லா தீட்டா, இது ஃபுல்லா தீட்டா, இதுவும் தீட்டா, சரிங்களா? இப்போ என்ன ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம்னா,
ட்ரையாங்கிள் ஏபிசிஏ பாருங்க. ஸோ ட்ரையாங்கிள் ஏபிசியில் இது டீட்டா, இது டீட்டா. ஸோ இதில் ஏபி வந்து 12.5ன்னு தெரியும், ஏசி வந்து 12.5ன்னு தெரியும். ஏசி ஃபுல் லென்த்து. ஓகே. ஸோ இதே மாதிரி காமனாக இருக்கிற இன்னொரு ட்ரையாங்கிள் என்னன்னு பார்த்தா ட்ரையாங்கிள் பிடிசி. பிடிசி போட்டுக்கலாமா? அதில் இருக்கிற மாதிரியே நான் போடுறேன், அப்போதான் கன்ஃபியூஸ் ஆகாது. பிடிசி. ஸோ இதுவும் டீட்டா, இதுவும் டீட்டா. இது 5 சென்டிமீட்டர், இது 5 சென்டிமீட்டர். இந்த டிசியை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம். இங்கே பிசி வந்து 5. ஓகேவா? ஸோ இப்போ ஆங்கிள் பியும் ஆங்கிள் ஏவும் ஈக்குவல் தானே? ஸோ இது ஆல்ஃபாவா இருந்தா இதுவும் ஆல்ஃபா தானே? ஏன்னா 2 ஆங்கிள் ஈக்குவல்னு சொல்லியாச்சு. அப்போ 3வது ஆங்கிள் ஆப்வியஸா ஈக்குவலா தானே இருக்கணும். இப்போ இதே ட்ரையாங்கிளை தான் 2ஆ எழுதியிருக்கோம், சரிங்களா? இது ஏபிசின்னு ஒரு ட்ரையாங்கிள், பிடிசின்னு ஒரு ட்ரையாங்கிளா எழுதியிருக்கோம். ஓகே. ஸோ இது ரெண்டும் டீட்டா, இந்த பி வந்து ஆல்ஃபானா இங்கே ஏ வந்து ஆல்ஃபாவா இருக்கும். இப்போ சிமிலர் ட்ரையாங்கிள் கான்செப்ட் அப்ளை பண்ணுங்க. ஆல்ஃபாக்கு ஆப்போசிட்ல எக்ஸ் இருக்கு, சரிங்களா? ஆல்ஃபாக்கு ஆப்போசிட்ல எக்ஸ் இருக்கு, எக்ஸ் டிவைட் பை இங்க ஆல்ஃபாக்கு ஆப்போசிட்ல 5 இருக்கு, ஈக்குவல் டு இங்க டீட்டாக்கு ஆப்போசிட்ல 5 இருக்கு, இங்க டீட்டாக்கு ஆப்போசிட்ல 12.5 இருக்கு. ஸோ இதுல இருந்து எக்ஸோட வேல்யூ வந்து 25 டிவைட் பை 12.5 ஈக்குவல் டு 2. எக்ஸோட வேல்யூ 2. சரியா? சிமிலர் ட்ரையாங்கிள் தான், 3 ஆங்கிளை கரெக்டாக கண்டுபிடிக்கணும். ஓகே. ஸோ இது ஒரு பெரிய ட்ரையாங்கிள், இதுல இந்த 2 டீட்டாவும் ஈக்குவல். இங்க உள்ளுக்குள்ளேயே வந்து ஒரு ட்ரையாங்கிளை போட்டு இது 2 ஈக்குவல்னு சொன்னதுனால இதுவும் டீட்டா, இதுவும் டீட்டா. ஆக்சுவலி இதை டீட்டான்னு போட்டதுனால நம்ம இதவும் டீட்டான்னு எடுத்துக்கிறோம். இந்த 2 டீட்டாவும் ஈக்குவல், இந்த 2 ஆங்கிளும் ஈக்குவல். ஸோ அதனால இது டீட்டா, இது டீட்டா. ஸோ இப்போ இந்த 2 ட்ரையாங்கிள் நம்ம பிரித்து எழுதணும்னா ஏபிசின்னு நான் இப்படி எழுதிக்கிறேன், பிடிசின்னு இப்படி எழுதிக்கிறேன். ஸோ 3 ஆங்கிள் ஈக்குவல், இதை பேஸாக வச்சு இப்போ இதில் இன்னொரு சைடுமே வந்து நம்ம போடலாம், ஆனால் அது தேவையில்லை, நமக்கு எக்ஸ் கண்டுபிடிச்சாலே போதும், சரிங்களா? ஸோ எக்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான முதல் ஸ்டெப்பே வந்து ஆல்ஃபாக்கு ஆப்போசிட்ல இருக்கிறதுன்னு நான் எடுக்கிறேன், அதனால இங்கே எக்ஸ். ஸோ இங்கே ஆல்ஃபாக்கு ஆப்போசிட்ல இருக்கிறது 5. ஸோ எக்ஸ் டிவைட் பை 5 ஈக்குவல் டு ஏதோ ஒரு டீட்டா, இந்த டீட்டாக்கு ஆப்போசிட்ல 5 இருக்கு, இங்கே டீட்டாக்கு ஆப்போசிட்ல 12.5 இருக்கு, சரிங்களா? புரிஞ்சுதா? சரி. One last question. In an isosceles triangle ABC, AB equal to AC, AD is perpendicular to BC at D, AD equal to 8 centimeter, and perimeter of triangle ABC is 64 centimeter, then the area of triangle ABC கேக்குறாங்க. So perimeter of the triangle வந்து 64 centimeter. Then the area of triangle ABC. வேற ஏதாவது கொடுத்துருக்காங்களா? ஹைட் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஓ இங்க ஒரு பெரிமீட்டர் அண்ட் பெரிமீட்டர் ஆஃப் ட்ரையாங்கிள் வந்து 65. என்னப்பா ட்ரிப்ளெட்டா? நீங்களா வந்து ஒரு ட்ரிப்ளெட் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்றீங்களா? ஆமா சார், 8 வரதுனால. ஓகே. ஸோ 8 வரதை வச்சு இருக்கிற ட்ரிப்ளெட் என்னது? 8, 15, 17. 8, 15, 17 கூட்டினா 64 வந்துருச்சா?
30 34 வேற லெவல் பண்ணீங்களேப்பா. ம் ம் இப்போ இங்க 15 போட்டோம் அப்படின்னா அப்பவும் கரெக்டா வருமா? எப்படி வேணாலும் போடலாம். அதாவது ஒரு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து இந்த அப்ரோச் தான் பெஸ்ட். சரிங்களா? இது வந்து ஒரு ட்ரிப்லெட்னு போட்டோம் அப்படின்னா 8 15 17. ஸோ மற்ற எல்லா பெரிமீட்டர்லாம் கூட்டிங்கன்னா 30 34 பெரிமீட்டர் 64 வந்துருச்சு. எல்லாமே சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. ஸோ half இன்டூ பேஸ் இன்டூ ஹைட்டு. சரிங்களா? இப்போ இங்க 15 போட்டாலும் ஆன்சர் வருமா? சார் அப்படி வராது. ஹைப்போடெனஸ் சரி சரி ஓகே ஓகே. இது 17 ஹைப்போடெனஸ் தான் பெருசா இருக்கணும். சரிங்களா? எவ்வளவு சில்லியா பண்ணேன்னு. ஓகேப்பா. ஸோ half இன்டூ 30 இன்டூ 8. சரிங்களா? இப்போ 4ஆல பண்ணோம்னா 120. ட்ரிப்ளெட் தான் பெஸ்ட் ஆப்ஷன். சரிங்களா? இது வந்து இதுதான் பெஸ்ட். இதை தாண்டி நம்ம அனலைஸ் பண்ண வேண்டாம். 8 கொடுத்துறாங்க. ஸோ 8 ஹைட் அப்படிங்கும்போது அதை வச்சு இருக்கிற ட்ரிப்ளெட் 8 15 17 அப்ளை பண்ணுங்க, ஆன்சர் வரும். ஓகே, அதுக்கேற்ற மாதிரி தான் அந்த பெரிமீட்டர் கொடுத்துருக்காங்க 32 அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அது எப்படி இன்னும் கண்டுபிடிச்சிக்கலாம்னா இப்போ மொத்தமா 64, இது மொத்தமா கூட்டினா 64 இல்லையா? ஸோ இப்போ இது ஒரு எக்ஸ், இது ஒரு எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இது ஒரு ஒய், இது ஒரு ஒய் அப்படின்னா ஸோ இப்போ எக்ஸ் பிளஸ் ஒய் வந்து 32வா இருக்கும், பாதியா இருக்கும். சரிங்களா? இந்த எக்ஸ் பிளஸ் ஒய் வந்து 32. இப்போ இது வந்து 8 அப்படிங்கும்போது ட்ரிப்ளெட் 15 + 17 32 வருது. ஸோ இதை வச்சு கூட நம்ம யோசிக்கலாம் ட்ரிப்ளெட் தான் அப்படின்ட்டு. கன்வென்ஷனல் வந்து 2 டேட்டா நம்ம கிட்ட இல்லை, ஒரே ஒரு டேட்டா. இந்த 64 மட்டும் வச்சு பண்றது கொஞ்சம் கஷ்டம் தான். அவங்க இந்த ட்ரிப்ளெட்டை யூஸ் பண்ணணுங்கிறதுக்காகவே கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ ட்ரிப்ளெட் வச்சு போடுறது பெஸ்ட்டாக நான் பார்க்குறேன். ரைட். ஸோ இந்த 31ல இருந்து 39 வரைக்கும் ட்ரை பண்ணுங்க. ஓகே, ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் இருந்தாலும் நம்ம நாளைக்கு பார்ப்போம். தென் அதுக்கு அடுத்த ஸ்கேல் அண்ட் ட்ரையாங்கிள் நம்ம அடுத்து பார்ப்போம். நடுவில் ஏதாவது இம்பார்ட்டன்ட் தியரி ஏதாவது இருந்தால் நான் சொல்கிறேன். ஸோ இது வரைக்கும் சிமிலர் ட்ரையாங்கிள், அதுக்கப்புறம் ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள், ஈக்குவேட்டர் ட்ரையாங்கிள் இதை பற்றிலாம் பார்த்துருக்கோம். சென்டர்ஸும் பார்த்துருக்கோம். சரியா? ரைட், பார்ப்போம். டுமாரோ மார்னிங் டைம் ஸ்பீட் டிஸ்டன்ஸ் கண்டினியூ பண்ணலாம். சரியா? தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. சார்.